Hey guys, நான் உங்களோட Sandra Ma'am உங்களோட சேர்ந்து பயாலஜியை தம்சம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ ஹோப் என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே வந்துட்டு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்க, இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த சேனலில் வர வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் லைக் பட்டனை இன்னும் அடிச்சு தம்சம் பண்ணலாம், சீக்கிரமாக லைக் பட்டனையுமே அடிச்சு தம்சம் பண்ணிடுங்கள். ஓகே, ஸோ செஷனுக்குள்ளே நம்ம போயிடலாம். பட் செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன செஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இந்த பிளாஸ்ட் சீரீஸில் வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் வந்துட்டு ஒரு ஃபுல் இதில் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். அதாவது ஒரே ஷார்ட்டில் லைன் பை லைன் வந்துட்டு நம்ம கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த சீரீஸில் வந்துட்டு இன்றைக்கி ஹெரிடிட்டி வந்துட்டு நம்ம லைன் பை லைன் சீரீஸ், அதாவது என்சிஆர்டி சீரீஸ். உன்னோட என்சிஆர்டியில் சில விஷயங்கள் வந்துட்டு சொல்லலை, பட் அப்படி இருந்தாலுமே நம்ம செஷனில் அதுவுமே வந்துட்டு கவர் பண்ணுவோம். ஓகே, ஸோ நீங்கள் கேட்கலாம், எதுக்கு மேம் இந்த செஷன் நாங்கள் டெக்ஸ்ட் புக்லாம் ஏற்கனவே படிச்சு முடிச்சிட்டோம், நீங்க ஜென்ரலா டாபிக் சொல்லி கொடுத்தா மட்டும் போதும்னு. உங்கள சில பேருக்கு டெக்ஸ்ட் புக்ல இன்னும் சில கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஃபுல்லா வந்துட்டு கவர் பண்றதுக்கு ஒரு பெட்டரான கிளாரிட்டி ஜஸ்ட் பிஃபோர் உங்களுக்கு எக்ஸாம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லைன் பை லைன் சீரீஸ். ஸோ என்சிஆர்டிக்கு நம்ம க்ளோஸா ஸ்டிக் பண்ண போறோம். என்சிஆர்டில என்ன சொல்லியிருக்கிறாங்களோ ஸோ அதெல்லாம் மட்டும் நம்ம வந்துட்டு நிறைய கத்துக்க போறோம், நிறைய ஃபோக்கஸ் பண்ண போறோம். அதை தாண்டி உங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன வந்துட்டு கேட்பாங்களோ ஸோ அதெல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பட்டன் அடிச்சு தம்சம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு லாஸ்ட் ஒரு சான்ஸ் வந்துட்டு இருக்குது, விச் இஸ் ஆன் 18th of Jan. ஸோ இன்றைக்கி வந்துட்டு 13th of Jan வந்துட்டு ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் வந்துட்டு இருக்குது. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் வைசாட் எக்ஸாமுக்கு, அதாவது வேதாந்து ஆல் இண்டியா ஸ்கோர் ஆக்சலரேட்டட் டெஸ்ட் சீரீஸ்க்கு. ஸோ இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் வந்துட்டு செக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆன்லைன்லையும் எழுதலாம், ஆஃப்லைன்லையும் எழுதலாம். ஸோ ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எழுதியிருக்கீங்க, நிறைய பேர் சொன்னீங்க மேம் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறோம், எக்ஸாம் எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இது உங்களுக்காக என்னோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்துட்டு வசதியாக இருக்கும். ஸோ அதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணுங்க, வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ செஷன் ஆரம்பிச்சிருவோமா? எல்லாரும் ரெடியா? ஹாப்பி பொங்கல்ப்பா. நோ வாய்ஸா? நோ மே காட், வாய்ஸ் கேட்கின்றதா? இப்போ வாய்ஸ் ஓரளவுக்குனாச்சு கேட்கின்றதா? நோ வாய்ஸா? Yes. How are you, ma'am? Hi, ma'am. கமலேஸ்வரன் வணக்கம். டோட்டல் டூரேஷன் 305 தமிழ். எனக்கு தெரியல டோட்டல் டூரேஷன் வந்துட்டு எவ்வளோ ஆகும்னு. நான் உன்னோட என்சிஆர்டியாக தான் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நான் பிடிஎஃப், அதாவது பிபிடியில் வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ அதை தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். என்னோட வாய்ஸ் கேட்குதான்னு மட்டும் ஃபஸ்ட்டு வந்துட்டு சொல்லுங்கள். என்னோட ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குதா? ஏன்னா வாய்ஸ் கேட்கலன்னு சொன்னீங்க. ஸோ அதனால வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கப்பா. என்னோட வாய்ஸ் கேட்குதா? எஸ், கௌஷல்யா கேட்குதுன்னு சொல்லிட்டாங்க. அது போதும். ஏன்னா எனக்கு நான் பேசுறது கேட்குதா இல்லையானே எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல, அதனால தான். சரி, டவுட்டு போனா என்று புரியலப்பா பத்ரிநாத். ஹவு டு சால்வ் வித் கேஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். எஸ், கண்டிப்பாக நான் அந்த செஷன்லாம் பண்ணுறேன். ஸோ எல்லாமே கவர் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி என்சிஆர்டியில் எவ்ரிதிங், அதாவது உனக்கு என்சிஆர்டி சீரீஸ், ஒன் ஷார்ட் சீரீஸ், கிராஷ் கோர்ஸ் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் ரிவிஷன் நிறைய பண்ணணும். லெக்சர் சீரீஸ் லைவ் ப்ராசஸ் நாளைக்கு வருது. நம்ம ப்ரீதிங் வர்சஸ் ரெஸ்பிரேஷன் நாளைக்கு அது ஃபினிஷ் பண்ணும். இன்னும் 2 days லைவ் ப்ராசஸ் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் ஒன் ஷார்ட் சீரீஸ், குவிஸ் எல்லாமே வரப்போகுது. ஓகே, ஸோ எஸ் சம்யுக்தா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். யூ கேம் ஆன் டைம், ஐ வாஸ் ரெடி, ஸோ தேங்க்யூ. ஓகே தாரணி, சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஐ சி 64 பேர் நான் என்னால் பார்க்க முடியுது. அட்லீஸ்ட் ஒரு 30-40 பேர் லைக் பண்ணிங்கன்னா நம்ம செஷனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஹெரிடிட்டி லைன் பை லைன் சீரீஸ். கண்டிப்பாக இது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அண்ட் ஸ்டிக் வித் மீ. ஒரு பேராகிராஃப்லையுமே என்னென்ன கீவேர்ட்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்கள் எக்ஸாமில் நீங்கள் இந்த கீவேர்ட்ஸ்னால் இந்த கொஸ்டின் கேட்கும் போது அந்த கீவேர்ட்ஸை நீங்கள் மென்ஷனும் பண்ணலாம். அதுவும் என்னென்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அண்ட் இன்னொன்னும் சொல்லிடுறேன், இந்த ஹெரிடிட்டி சாப்டர்ல நிறைய கொஞ்சம் கதைகளுமே இருக்குது. ஸோ அந்த கதை போர்ஷன் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். அது ஓரலாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்குள்ள நான் ரொம்ப டீட்டெயிலாக போக போகிறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு முக்கியமான ஸ்டஃப் தெரிஞ்சால் போதும். சில ஸ்டோரி எல்லாம் வந்துட்டு அன்னெசரி நிறைய இந்த சாப்டர்ல நிறையவே இருக்குது ஸ்டோரி. அது வந்து உங்களுக்கு கிளாரிட்டிக்காக உங்க என்சிஆர்டி சொல்லியிருக்காங்க. பட் நீங்க ஆல்ரெடி அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிட்டீங்க. நீங்க இப்போதான் புதுசாக ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹெரிடிட்டி சாப்டர் டெக்ஸ்ட் புக்ல இருந்து படிக்க போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறதா இருந்தால் அப்போ உங்களுக்கு அந்த ஸ்டோரி கீரி எல்லாம் தேவைப்படும். ஏன்னா அந்த கிளாரிட்டி வேணும் அப்படின்னா. ஸோ அது வந்துட்டு நமக்கு தெரியணும். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஸ்கிப் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் போகலாம். ஓகே, அண்ட் செஷன் ஃப்ளோக்காக ஒரு டாபிக் முடிச்சுட்டு வந்து கேட்குறேன், எதனா டவுட் இருக்குதான்னு. அப்போ உங்கள் டவுட்டை சொல்லுங்க. நம்ம எந்த டாபிக் ஃபினிஷ் பண்ணமோ அதை பேஸ் பண்ணி மட்டும் டவுட் கேளுங்கள், சரியா? மற்ற இன்னும் நம்ம வராதது ஒரு வேற சாப்டர்லேருந்து வந்துட்டு கேட்காதீங்க. ஹெரிடிட்டி பேஸ் பண்ணி நம்ம என்ன டாபிக் ஃபினிஷ் பண்ணுறோமோ அதுலேருந்து என்ன டவுட் இருக்கோ கேளுங்க. டவுட் இல்லைன்னா அடுத்த டாபிக் நம்ம போகலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு நம்மளோட செஷன் ஃப்ளோ இருக்கலாம். ஸோ அதை நீங்களும் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா
ஈஸியா வந்திருக்கும். அதுக்கப்புறம் சாண்ட்ரா மேம் நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க ரிப்ளையே பண்ண மாட்டீங்க அப்படின்னு திட்டக்கூடாது. ஓகே, ஸோ எஸ், வித்வுட் ஃபர்தர் அடு நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வி ஹாவ் ஹெரிடிட்டி லைன் பை லைன். சரி, ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம். So yes, we have seen that reproductive processes give rise to new individuals that are similar but subtly different. So இதுல first lineலயே வந்துட்டு உனக்கு என்ன வந்துட்டு சொல்றானா, so first chapter குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு paragraph start பண்றதுக்கு முன்னாடி so heredity அப்படின்னா வந்துட்டு என்னது, so நீங்க எந்த chapter படிச்சாலுமே இப்போ how do organisms reproduce, அப்ப reproductionனா என்னது, control and coordination அப்படின்னா என்னது, so life processesன்றாங்களே அப்படின்னா என்னது அப்படின்னு first அந்த ஒரு outlook நீங்க வரணும். so heredity அப்படின்னு வந்துட்டு பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, transmission of characteristics from parents to offspring is termed as heredity. Okay, so heredity na vandru ennadu, transmission of ennadu, transmission of characteristics. Characteristics yaar kitta irundhu yaar, from parents la irundhu offsprings ku vandittu transfer agudhu. indha da namba heredity அப்படினு சொல்றோம். offsprings na ennadu ma'am அப்படினு வந்து கேட்டிங்கனா, நீங்க உங்களோட மம்மி டாடியோட பிள்ளைகள் இல்லையா, சோ நீங்க உங்க மம்மி டாடிக்கு offsprings, உங்களோட மம்மி டாடி உங்களோட தாத்தா பாட்டிக்கு அவங்க offsprings, நாளைக்கு உங்களுக்கு பிறக்க போற அந்த children அவங்க வந்துட்டு உங்களுடைய offspring. so basically நம்ம ப்ரொடியூஸ் பண்ற அந்த young ones offsprings னு சொல்றோம். so heredity னா என்னது, transmission of characteristics யார்கிட்ட இருந்து, from parents to offsprings, அத நம்ம heredity னு சொல்றோம். okay, so அந்த definition தெரிஞ்சுக்கோங்க. இப்போ we have seen that the reproductive processes give rise to new individuals that are similar but subtly or different or subtly different. so என்ன அப்படினு கேட்டா, reproduction அப்படின ஒரு process பண்றது மூலமாக, so இத நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். so reproduction அது செக்சுவலோ asexual reproduction அதெல்லாம் சொல்ல, reproduction பண்றது மூலமாக என்ன ஆகுனா organisms produce ஆகுது. so அதோட ஒரு அவுட்புட் கிடைக்குது. ஸோ இன்புட் என்னது, ரீப்ரொடக்ஷன் பண்றது மூலமா ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுறது வந்துட்டு சிமிலரா வந்து இருக்கு. இந்த ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுறது சிமிலரா இருக்கு, ஆனா கொஞ்சோண்டு டிஃபரன்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுதான் வந்துட்டு சப்ட்லி டிஃபரெண்ட்னு சொல்றாங்க. ஸோ கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் லைன். இது வந்துட்டு உன்னோட எக்ஸாம்க்கு நீ வந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்கும் போது ஆன்சர்ல நீ எழுதலாம். என்னன்னு எழுதலாம்னா, இந்த மாதிரி ஆர்கானிசம் reproduction பண்றாங்க, reproduction பண்ணும்போது அவங்க offsprings produce பண்றாங்க, அந்த offsprings அந்த parentக்கு வந்துட்டு சிமிலரா இருக்காங்க with கொஞ்சோண்டு changes, with little variation. அந்த subtly different எதை சொல்றாங்கன்னா variations வந்துட்டு அவங்க denote பண்றாங்க. இதை எதை denote பண்றாங்க, எதை குறிச்சு சொல்றாங்க அப்படின்னு கேட்டா variations பத்தி சொல்றாங்க. okay, அடுத்து we have discussed how some amount of variation is produced even during asexual reproduction. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றானா, so asexual reproduction பண்ணும்போது கூட variation produce ஆகுது. so அடுத்த பாயிண்ட் என்ன, asexual reproduction பண்ணும்போது கூட உனக்கு variation இருக்குது. okay, அடுத்தது but and the number of successful variations are maximized by the process of sexual reproduction. அடுத்த பாயிண்ட் என்ன, asexual reproductionல கூட வேரியேஷன் இருக்கு, ஆனா வேரியேஷன் எங்க அதிகமா இருக்கு, sexual reproductionல தான் வேரியேஷன் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கு. okay, so asexual reproduction பண்ற ஆர்கானிசம்ஸுமே ப்ரொடியூஸ் பண்ற ஆஃப்ஸ்பிரிங்ஸ்ல வேரியேஷன் இருக்கு, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ற ஆர்கானிசம்ஸ்லயுமே வேரியேஷன் இருக்கு, ஆனா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ற ஆர்கானிசம்ஸ்ல வேரியேஷன் பயங்கரமாக இருக்குது. இதுல ரொம்ப கம்மியா இருக்கு asexually reproduce பண்ற organismsல. அவ்வளவுதான். அடுத்து, if we observe a field of sugarcane, we find very little variations among the individual plants, but in a number of animals including human beings which reproduce sexually, quite distinct variations are visible among different individuals. so என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு ஃபீல்டுல நீ போனனா sugarcane செடி இருக்குதுல, இப்ப பொங்கல் இல்லையா, சோ எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சோ பொங்கல் அன்னைக்கு நம்ம sugarcane வந்து பத்தி பேசலாம் எப்படி. சோ இந்த sugarcaneோட ஒரு ஃபீல்டுல நீ போனனா எல்லா சுகர் கேனுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். உனக்கு எது ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் தெரியாது. ஏதோ ஒன்னுத்துக்கும் இது கொஞ்சம் லைட்டா 0.0001% அவ்வளவுதான் வேரியேஷன் தெரியும். ஒன்னு ரொம்ப பச்சையா இருந்துச்சுன்னா இன்னொன்னு வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் டிஃபரன்ஸ் தெரியுமே தவிர்த்து ரொம்ப பெருசா சொல்ற அளவுக்கு வேரியேஷன்ஸ் வந்துட்டு இந்த ஏசெக்சுவலா ரீப்ரொடியூஸ் பண்ற இந்த சுகர் கேன்ல வந்துட்டு அவ்வளோ வேரியேஷன்ஸ் வந்துட்டு உனக்கு இருந்தாலுமே வந்துட்டு அவ்வளவா வந்துட்டு தெரியாது. ஓகே,
ஆனா இதுவே நம்ம மனுஷங்கள்ல வந்துட்டு பார்க்கும்போது ஸோ நம்மளோட இந்தியாவே நம்மளோட இந்த கண்ட்ரியே எடுத்தோம்னா நம்மளோட தமிழ்நாட்டில் நம்மலாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கேரளாவில் அவங்களோட ஃபீச்சர்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இதுவே நீ வந்துட்டு நார்த் ரீஜனில் போனால் ஜம்மு காஷ்மீரில் ஒரு மாதிரி இருப்பாங்க, டெல்லியில் ஒரு மாதிரி இருப்பாங்க, மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், அசாம், ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாருமே செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கானிசம்ஸ். ஆனால் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது ஆஃப்ஸ்பிரிங்ஸில் வேரியேஷன் வந்துட்டு எப்படி இருக்குது, வேற லெவலில் வந்துட்டு இருக்குது. ஸோ இதனால இவ்வளோ டைவர்சிட்டி நம்மளால பார்க்க முடியுது. டைவர்சிட்டினா என்னது, இவ்வளோ டிஃப்ரென்ஸ், இவ்வளோ வித்தியாசமா புது புதுசா வந்துட்டு நம்மளால பார்க்க முடியுதுல. ஸோ அதை தான் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை தான் இங்க முடிக்கிறாங்க. அடுத்தது, in this chapter we shall be studying a mechanism by which variations are created and inherited. இப்போ இந்த சாப்டர்ல இந்த வேரியேஷன்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது, கிரியேட் ஆனது மட்டும் இல்லை, இது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப்ஸ்பிரிங்குக்கு எப்படி அது டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம இந்த சாப்டர்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்படி கிரியேட் ஆகுது, எப்படி இன்ஹெரிட் ஆகுது. ஸோ இப்படிதான் நீ உன்னோட டெக்ஸ்ட் புக் என்சிஆர்டி வந்துட்டு நீ படிக்கணும். ஓகே, ஸோ நீ படிக்கும் போது நீ உன்னோட ஆன்சர் பில்டிங்குமே இது வந்து ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஓகே, பிகாஸ் நீ ஹெரிடிட்டினா என்னன்னு பார்த்த, அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல உனக்கு இந்த சாப்டர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல யாருக்கு நான் டவுட் இருக்கா, நெக்ஸ்ட் வந்து ஷிஃப்ட் ஆயிடலாமா? எஸ் செல்வம், நிக்கிதா, குட் மார்னிங்கா, குட் ஈவினிங், என்ன டவுட்னு சொல்லுங்க. எஸ் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இலே டார்சன், பழைய ஜோக்கலே, ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பர்த்டேன்றியலே. ஓகே, ஸோ நோ டவுட்டா? ஓகே மேம், சர்க்கிள் பண்ணி இருக்கிறது கீவேர்ட்ஸா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. இது கீவேர்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டு நான் எதுக்கு வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு பேராகிராஃபில் வந்துட்டு உனக்கு ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் கீவேர்ட்ஸ் இதில் அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா இருங்க எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட், ஏன்னா கசாமுசான்னு இருக்குது. இந்த பேராகிராஃபில் சொல்கிற அளவுக்கு வந்துட்டு கீவேர்ட்ஸ் வந்துட்டு இல்லை. பட் ஆனால் நீ உன்னோட ஆன்சர் எழுதும் போது, ரீப்ரொடக்ஷன் பண்ணும் போது, இட் கிவ்ஸ் ரைஸ் டு நியூ இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னா இங்கே நீ ஒரு வார்த்தை எழுதணும், விச் இஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் எழுதணும். ஓகே, ஸோ ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்துட்டு எழுதணும். அண்ட் அவங்க வந்து உன்னோட எக்ஸாமில் சப்ட்லி டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி எதனா கேட்டாங்கன்னா அது வந்து அவங்க வேரியேஷனை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு அர்த்தம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா இதில் சொல்கிற அளவுக்கு வந்துட்டு பெருசாக கீவேர்ட்ஸ் இந்த பேராகிராஃபில் வந்துட்டு ஒன்றுமே கிடையாது. பட் ஜஸ்ட் என்ன நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றது மட்டும் தான் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டுக்கு நம்ம வந்துட்டு போயிடலாம். ஸோ அக்குமுலேஷன் ஆஃப் வேரியேஷன். ஸோ நம்ம இந்த சாப்டரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஆர்கானிசம்ஸ் எல்லாம் ரீப்ரொடியூஸ் பண்ணுது, குட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த குட்டி பேரண்ட்டுக்கு சிமிலராக இருக்குது, கொஞ்சோண்டு வேரியேஷன் வந்துட்டு இருக்குது. இந்த வேரியேஷன்ஸ் ஏசெக்ஷுவலையும் பார்க்க முடியுது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுற ஆர்கானிசம்ஸ்லையுமே பார்க்க முடியுது. ஆனால் ஏசெக்ஷுவல் ரொம்ப கம்மியாக இருக்குது, அவர் இல்லாமலே இருக்குது. செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனில் பயங்கரமாக வந்துட்டு இருக்குது. அதனால தான் நீ ஒரு சுகர் கேன் ஃபீல்டில் போனேன்னா அங்கே அந்த சுகர் கேன் எல்லாமே ஏசெக்ஷுவலாக தான் ரீப்ரொடியூஸ் பண்ணுது. அங்கே உனக்கு பெரிய ஒரு சுகர் கேனுக்கும் இன்னொரு சுகர் கேனுக்கும் வித்தியாசம் ஒன்றுமே தெரியாது, ரொம்ப மைன்யூட்டான டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு இருக்கும். ஆனால் அந்த செக்ஷுவல் ரீப்ரொடியூஸ் பண்ணுற நம்ம மனுஷங்கள்லாம் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ இந்த சாப்டர்ல என்ன பார்க்க போறோம்னா, வேரியேஷன் எப்படி வந்துட்டு கிரியேட் ஆகுது, அது எப்படி பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப் ஸ்பிரிங்குக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அவ்வளோதான் அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல. இப்போ நெக்ஸ்ட் தலைப்புல ஒரு நெக்ஸ்ட் டாபிக்ல எதை பத்தி பேசுறாங்கன்னா, அக்குமுலேஷன் ஆஃப் வேரியேஷன் டியூரிங் ரீப்ரொடக்ஷன். ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்போ அந்த வேரியேஷன் எப்படி வந்துட்டு அக்குமுலேட் ஆகுது, அதாவது எப்படி வந்துட்டு அந்த வேரியேஷன் வந்துட்டு சேர்ந்துக்கிட்டே வந்துட்டு போகுது ரீப்ரொடக்ஷன் அப்போ அப்படின்னு வந்துட்டு நமக்கு இந்த டாபிக்ல சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த பக்கம் காணுமா? Inheritance from the previous generation provides both a common basic body design and subtle changes in it for the next generation. ஸோ இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஸோ இந்த மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னது, நம்மளோட முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கிட்ட வந்து நிறைய விஷயங்களை இன்ஹெரிட் பண்ணுறோம். என்னென்ன இன்ஹெரிட் பண்ணுறோம், வரும் என்ன லேண்டு, சொத்து, அது மட்டுமா ப்ராப்பர்ட்டி, அது மட்டுமா இன்ஹெரிட் பண்ணுறோம் கிடையாது. ஈவன் நம்மளோட அந்த ஐ கலர், ஸ்கின் கலர், ஹேர் டெக்ஸ்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுமே நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு நம்மளோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கிட்ட இருந்து தான் இன்ஹெரிட் பண்றோம். ஸோ அந்த வகையில என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டா, ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வந்துட்டு போத் ஒரு காமன் பாடி பேசிக் டிசைன் அண்ட் சப்டில் சேஞ்சஸ் இன் இட் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் கொடுக்குறாங்க. அதாவது என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு மனுஷன் மாதிரி இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு இதுதான் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்றதுக்கு
ஃபர்ஸ்ட் உனக்கு ஒரு ஹியூமன் பீயிங்குமே ஒரு ஜிராஃபுக்குமே ஆர் ஒரு ஹியூமன் பீயிங்குமே ஒரு டாகுக்கோ இல்லை ஒரு கேட்டுக்கோ உனக்கு ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. எதனால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டால் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்னால. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹியூமன் பீயிங் எடுக்கும் போது அவன் 2 காலில் வந்துட்டு நடப்பான், 2 கை வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இன்டெலெக்டா இருப்பான். ஸோ இதெல்லாம் வச்சு நம்மளால இவன் ஒரு மனுஷன் சொல்ல முடியும். அதே வந்துட்டு ஒரு மங்கிக்கும் மனுஷனுக்கும் நம்மளால வித்தியாசம் சொல்ல முடியுது. ஏன்னா மங்கிக்கு அதோட ஃபீச்சர்ஸ் வேறமா இருக்கு, அதோட கண்ணு வேறமா இருக்கு, பாடி ஃபுல்லா ரொம்ப முடியா வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பேசிக்கான பாடி டிசைன் ஒரு மனுஷன் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தியா, ஒரு அமைப்பு இருக்கு பாத்தியா, அது நமக்கு நம்மளோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கிட்ட இருந்து கிடைக்குது. அதாவது ஒரு ஹெட்டு, ஒரு நெக்கு, அந்த ஒரு ஷோல்டர், என்னோட டயக்ராம் தயவு செஞ்சு கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஓகே, ஸோ ஒரு காலு. ஓகே, ஸோ இந்த ஒரு பேசிக்கான ஒரு பாடி டிசைன், யூனோ யுவர் மூக்கு, கண்ணு, யுவர் ஹேர் அண்ட் எவ்ரிதிங், இந்த ஸ்கின் டோன், இந்த இது எல்லாமே ஒரு பேசிக்கான பாடி டிசைன் நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கிடைக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக் பாடி டிசைன். பேசிக் பாடி டிசைன். சரியா? பாடி டிசைன் அப்படின்னு நான் சொல்லும் போது வெறும் வெளி தோற்றத்தை பற்றி மட்டும் பேசல, உள்ளுக்குள்ள நம்மளோட ஆர்கன்ஸ், நமக்கு என்ன டிசீசஸ் வந்துட்டு பாஸ் ஆகுது, டயபிட்டிஸ் நம்மளுக்கு பேரண்ட்ஸ்ல வந்துட்டு பாஸ் ஆகுதா, கேன்சர், ஒரு வேலை சில கேன்சர்லாம் ஹெரிடிட்டி, எல்லா கேன்சருமே ஹெரிடிட்டி கிடையாது, சில கேன்சர் ஹெரிடிட்டி. ஸோ அது கூட வந்துட்டு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப்ஸ்பிரிங் பாஸ் ஆகுதா. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பேசிக்காக நமக்கு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கிட்ட இருந்து ஒரு பேசிக் பாடி டிசைனை நமக்கு கிடைச்சிருது. அதை தாண்டி செகண்ட் விஷயம் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா, செகண்ட் விஷயம் என்னன்னு சொல்றாங்கன்னா, so subtle changes in it அப்படின்னு கேட்டா வந்துட்டு variations, which means நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் நமக்கு இந்த பாடி டிசைன் கிடைக்குது. ஆனா என்னதான் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த பாடி டிசைன் கிடைச்சாலும் நம்மளோட பேரண்ட்ஸ் மாதிரி அதே மாதிரி டிட்டோவா வந்துட்டு இருக்கிறோமா, அச்சசல் உரிச்சு வச்ச மாதிரி இருக்கிறோமா? கிடையாது. நம்ம அப்பா விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், அம்மா விட டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா? ஸோ இதை தான் வேரியேஷன் சொல்றோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து இந்த ஜீன்ஸோட, என் மூக்கு எப்படி இருக்கணும், கண்ணு எப்படி இருக்கணும், இந்த ஜீன்ஸோட பிளஸ் அந்த வேரியேஷன்ஸையுமே நான் இன்ஹெரிட் பண்றேன் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து. ஓகே, ஸோ அடுத்தது now think about what would happen when this new generation வழியா இவங்க பாடியில சில வேரியேஷன்ஸுமே வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆச்சு. ஓகே, நெக்ஸ்ட் காமாட்சி வந்துட்டு ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஒரு கமலேஷம் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரியா? இப்போ அவங்க வந்துட்டு ஒரு கமலேஷம் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ கமலேஷை ப்ரொடியூஸ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்துட்டு கேட்டா, ஸோ கமலேஷ் வந்துட்டு இந்த பேசிக்கான பாடி டிசைன் அவங்களோட அம்மான காமாட்சி கிட்ட இருந்து கிடைச்சிருச்சு. கண்ணு, மூக்கு, வாய், உள்ள இருக்கிற அந்த அமைப்பு, அது எல்லாமே அவங்க அம்மா கிட்ட இருந்து கிடைச்சிருச்சு. பிளஸ் என்ன ஆகும்னா, இந்த காமாட்சி அம்மா வந்துட்டு இன்ஹெரிட் பண்ண வேரியேஷன்ஸ், அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ணாங்கிற வேரியேஷன்ஸ், அதுவுமே நம்மளோட கமலேஷோட பாடியில இருக்கும். ஸோ பாடி டிசைன் கிடைச்சிருச்சு, பிளஸ் நம்ம காமாட்சி அம்மாவோட வேரியேஷன்ஸுமே வந்துட்டு கிடைச்சிருச்சு, பிளஸ் கமலேஷுமே வந்துட்டு அவங்க அம்மா மாதிரி அச்சசல் இருக்கக்கூடாது இல்லையா, அவங்க அம்மாவை விட கொஞ்சம் வேரியேஷன் காமிக்கணும் இல்லையா. ஸோ அதனால நியூ வேரியேஷன்ஸ் வந்துட்டு கமலேஷ்ல கிரியேட் ஆகும், அதுவுமே வந்துட்டு கமலேஷோட பாடியில இன்ஹெரிட் ஆகும் ஆர் அக்குமுலேட் ஆகும். ஸோ இவங்க பாடியிலுமே நியூ வேரியேஷன்ஸ் கமலேஷ் பாடியில வந்துட்டு இதாகும் அப்படின்னு இந்த பேராகிராஃப்ல சொல்றாங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு டயக்ராம் இருக்கு, which will give you a better picture. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பேரண்ட் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு asexually reproduce பண்ற ஒரு ஆர்கானிசம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, இந்த ஒரு asexually reproduce பண்ற ஆர்கானிசம் 2 ஆஃப்ஸ்பிரிங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு ஆஃப்ஸ்பிரிங் இன்னொரு ஆஃப்ஸ்பிரிங் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஆஃப்ஸ்பிரிங்ல வந்துட்டு இந்த பேரண்ட்டை விட டிஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு இங்க ஒரு வேரியேஷன் உங்களால பார்க்க முடியுதா? ஓகே, அதே மாதிரி இந்த ஒரு ஆர்கானிசம் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆஃப்ஸ்பிரிங்ல இங்க ஒரு வேரியேஷன் உங்களால பார்க்க முடியும். கிரீன் கலர்ல இருக்கு. இது ரெண்டுமே, இந்த ரெட் கலர் அங்க இல்ல, கிரீன் கலர் வந்துட்டு அங்க இல்ல. ஸோ இது நியூலி கிரியேட்டட் வேரியேஷன்ஸ் இன் தி செகண்ட் ஜென்ரேஷன். இப்போ இந்த செகண்ட் ஜென்ரேஷன் அவங்க ரீப்ரொடக்ஷன் பண்ணி இது வந்து 2 ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ பார்த்தோன்னா இது கிட்ட இருந்து அந்த வேரியேஷனும் தேர்ட் ஜென்ரேஷன்ல பார்க்க முடியுது. பிளஸ் புதுசா கிரியேட் ஆன வேரியேஷனும் வந்துட்டு தேர்ட் ஜென்ரேஷன்ல நம்மளால பார்க்க முடியுது. சிமிலர்லி இங்க பாரு, பச்சை கலர் ஜிங்குச்சா, இங்கேயும் பச்சை வந்துச்சு, இங்கேயும் பச்சை வந்துடுச்சு. ஆனால் இங்க பாரு, லைட் ப்ளூ கலர்ல வந்துட்டு மாறிடுது. ஸோ தட் இஸ் நியூலி கிரியேட்டட் வேரியேஷன்ஸ் வந்துட்டு அகேன் நம்மளால தேர்ட் ஜென்ரேஷன் பார்க்க முடியுது. ஓகே, சோ ஐ ஹோப் இது வந்து கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ யாருக்குன்னா இந்த ஒரு பேராகிராஃப்ல எதனா டவுட் இருக்கா? டவுட் இருந்துச்சுன்னா வந்துட்டு சொல்லுங்கப்பா. சோ எஸ்,
யாருக்குன்னா அந்த பேராகிராஃப்ல டவுட் இருக்குன்னா சொல்லுங்க, இல்லைனா நெக்ஸ்ட் பேராகிராஃப்க்கு வந்துட்டு போயிடலாம். இந்த பேராகிராஃப்ல ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றான், என்னன்னா நம்மளோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கிட்ட இருந்து நமக்கு பேசிக்கான பாடி டிசைன் கிடைக்குது, பிளஸ் அவங்கள மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பாடியில வேரியேஷன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. சரியா? நம்ம ரீப்ரொடக்ஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பேசிக்கான பாடி டிசைன் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு கொடுக்குறோம். அதே சமயம் நம்ம பாடியில கிரியேட் ஆச்சுல புது வேரியேஷன்ஸ் அதுவுமே நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்குறோம். அதே சமயம் அந்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் அவங்களுமே வந்துட்டு என்ன மாதிரி இருக்கக்கூடாது, அது நம்மள மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அவங்க ஒரு புது செட் ஆஃப் வேரியேஷன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகி அதையுமே அவங்க பாடியில அக்குமுலேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஓகே, ஸோ எஸ், மியூட்டேஷன் அப்படின்னா வந்துட்டு என்னன்னா வந்துட்டு தேர் இஸ் சேஞ்சஸ் இன் டிஎன்ஏ ஜீன்ஸ்ல வந்துட்டு என்னன்னா ஒரு சேஞ்ச் இருக்கும்போது அதை நம்ம வந்துட்டு மியூட்டேஷன் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ எஸ், மியூட்டன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லும் போது எதெல்லாம் வந்து மியூட்டேஷனுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கோ அதை வந்து நம்ம மியூட்டன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ எஸ், வேற எதனா டவுட் இருக்கின்றதா? I can't understand the content under figure 8.1. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்களா இந்த ஒரு பேராகிராஃபை? ஸோ பேசிக்லி கிரியேஷன் ஆஃப் டைவர்சிட்டி ஓவர் சக்சீடிங் ஜென்ரேஷன்ஸ், த ஒரிஜினல் ஆர்கானிசம் அட் தி டாப் வில் கிவ் ரைஸ் டு சே டூ இண்டிவிஜுவல்ஸ். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இவங்க ஆக்சுவலாக வந்துட்டு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு மறுபடியும் இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு வேணா உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, யார் கேட்டாங்க அந்த டவுட்டு? தாளினி. தாளினி நல்லா கவனி தாளினி. இங்கே பாரு. ஸோ இங்கே ஒரு ஆர்கானிசம் வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரியா? ஒரு பேரண்ட் ஜென்ரேஷன் அப்படி வச்சுக்கலாம், வசதியா இருக்கும். பேரண்ட் ஜென்ரேஷன் 2 பிள்ளைங்களை பெற்று போடுது. 2 பிள்ளைங்களை பெற்று போடும்போது பாடி டிசைன் அந்த பேரண்ட் ஜென்ரேஷன் மாதிரியே இருக்கு. பாடி டிசைன்னா என்னது பாரு, இதுவுமே உருண்டையா இருக்கு, இதுங்க ரெண்டுமே உருண்டையா இருக்குது, மேல ஒரு டோப்பி இருக்குது, இந்த சைட்ல ஒரு ஸ்ட்ரக்சர், கீழே ஒரு ஸ்ட்ரக்சர், அதெல்லாம் அதோட பேரண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுவுமே இருக்கு, இதுவுமே இருக்கு. ஸோ பாடி டிசைன் சேமா தான் இருக்கு. ஆனால் சில வேரியேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. பேரண்ட் மாதிரியே இந்த ஒரு ஆஃப்ஸ்பிரிங் வந்துட்டு இருக்குதா? இல்லை. ஏன்? இங்கே வந்துட்டு ஒரு வேரியேஷன் இங்க ரெட் கலர்ல இருக்கு, இங்க இருக்குதா? இல்லை. ஸோ இங்க ஒரு வேரியேஷன் கிரியேட் ஆகுது. ஓகே, பாடி டிசைன் இதே மாதிரி தான் இருக்குது, அந்த அமைப்பு சர்க்கிளா உருண்டையா இருக்குது, இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர், இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர், அதெல்லாம் ஒன்னா தான் இருக்கு. ஆனா புதுசா ஒரு வேரியேஷன் இங்க கிரியேட் ஆகுது. அதே மாதிரி இந்த ஆஃப்ஸ்பிரிங் பார்த்தோன்னா இங்க ஒரு வேரியேஷன் வந்துட்டு கிரியேட் ஆகுது. சிமிலர்லி இப்போ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இல்லையா, அது பேரண்ட் ஜென்ரேஷன், இது F1 ஜென்ரேஷன். இப்போ F2 ஜென்ரேஷன் வந்துட்டு நீ பார்க்கும்போது இது ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. ரீப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகுது? இதுவே அதோட பாடி டிசைன் இங்க இருந்து கிடைச்சது. ஸோ பாடி டிசைன் அதே மாதிரி தான் இருக்கு. இது ரெண்டுத்தோட பாடி டிசைன் எப்படி இருக்குது? மறுபடியும் அதே உருண்டையா தான் இருக்குது. மேலே கீழே ஒன்று சைட்ல தொங்குது, இந்த பக்கம் ஒரு தொங்குது. அந்த அமைப்பு இங்க இருக்கிறது மாதிரியே தான் இதுங்க ரெண்டுத்துக்குமே வந்துட்டு இருக்குது. ஆனால் வேரியேஷன் எப்படி இருக்குன்னு பாரு. இதை கம்பேர் பண்ணும்போது இங்க மட்டும் ரெட் இருந்துச்சு, ஆனா இதுக்கு இங்க பார்த்தனா இங்கேயுமே ஒரு வேரியேஷன் ஃபார்ம் ஆகுது. சிமிலர்லி இங்க பார்த்தனா இங்க மட்டும் தான் ஏதோ ஒன்று இருந்துச்சு வேரியேஷன். இப்போ இந்த ஆஃப்ஸ்பிரிங்குக்கு இங்க ஒரு வேரியேஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படி ஒரு ஒரு ஜென்ரேஷனா வந்துட்டு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு வந்துட்டு கேட்டா நிறைய வேரியேஷன்ஸ் புது புதுசா ஃபார்ம் ஆகும், முன்னாடி தலைமுறையில இல்லாதது. ஸோ அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த வேரியேஷன் அக்குமுலேட் ஆகி 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 நிறைய டைவர்சிட்டி நம்மளால பார்க்க முடியும். ஓகே, நிறைய வித்தியாசமான வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் தட் கிளியர்ஸ் யோர் டவுட். அடுத்த ஃபிகருக்கு வந்துட்டு போயிடலாம். ஸோ திஸ் வுட் ரெப்ரசென்ட் அ சிச்சுவேஷன் இஃப் அ சிங்கிள் இண்டிவிஜுவல் ரீப்ரொடியூஸ் ஆஸ் ஹேப்பன்ஸ் இன் asexual reproduction. ஸோ இப்போ இந்த ஒரு டயக்ராம் வந்துட்டு எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டா asexual reproduction ஆர்கானிசம்ல வந்துட்டு இதை தான் நடக்குது. ஏன்னா ஒரே ஒரு பேரண்ட் தான் இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ அதிலே வந்து இவ்வளோ வேரியேஷன்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. யோசிச்சு பாரு, இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா இன்னும் எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கும், அதை தான் சொல்ல வரேன். சரியா? இப்போ ஒரு பாக்டீரியம் டிவைட் ஆகுது, அப்போ அந்த ரிசல்டன்ட் 2 பாக்டீரியா டிவைட் அகெயின் the 4 individual bacteria generated would be very similar. அதாவது என்ன, ஒரு பாக்டீரியா ரீப்ரொடியூஸ் பண்ணி 2 குட்டி போடுது, இந்த 2 பாக்டீரியா வந்துட்டு இதுவுமே தனித்தனியா ரீப்ரொடியூஸ் பண்ணி 4 குட்டி போகுது. இந்த 4 குட்டியுமே வந்துட்டு கொஞ்சோண்டு வேரியேஷன்ஸ் தான் வந்துட்டு இருக்கும், ஆனா ரொம்ப சிமிலரா தான் இருக்கும் அதோட பேரண்ட்டுக்கு. ஏன்னா மைனர் டிஃபரன்சஸ் தானே. இந்த போட்டோ பார்த்தாலே தெரியுது, இதுக்குமே இது ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஆஃப்ஸ்பிரிங்குக்குமே ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை.
சுண்ணூண்டு தூண்டு ஒரு வேரியேஷன், கொஞ்சம் அங்க ஒரு கலர் இங்க ஒரு கலர், அவ்வளவுதான். சிமிலர்லி அடுத்த தலைமுறைன்னு எடுத்தாலுமே வந்துட்டு பெருசா வந்து வேற லெவல்ல சொல்ற அளவுக்கு ஷேப்பே மாறிடுச்சு, ஒரு ஃபுல்லாவே கலர் மாறிடுச்சு அப்படியெல்லாம் இல்லை. கொஞ்சோண்டு வேரியேஷன் தான் வந்துட்டு இருக்க செய்யுது. ஓகே, ஏன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல உனக்கு என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா வேரியேஷன் இருக்குது, ஆனா ரொம்ப கம்மியா இருக்கு. வார்த்தை என்ன? வெரி மைனர் டிஃபரன்சஸ். சரியா? நீ கேட்ட கீவேர்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இங்கே வந்துட்டு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் எங்க காணாம போயிடுச்சு. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல வந்துட்டு என்ன இருக்கு? ஒன்லி வெரி மைனர் டிஃபரன்சஸ். ஓகேவா? அதுதான் உனக்கு இந்த பாராகிராஃப்ல நீ தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். அதாவது ஜெனரேட்டட் டியூ டு ஸ்மால் இன்அக்யூரசிஸ் இன் டிஎன்ஏ காப்பியிங். ஸோ இங்க இன்னொரு விஷயம் சொல்றான், டிஎன்ஏ காப்பி ஆகுது பேரண்ட்ஸ்ல இருந்துட்டு ஆஃப் ஸ்பிரிங்குக்கு. அந்த டிஎன்ஏ காப்பிங்ல வந்துட்டு ரொம்ப கம்மியான வந்துட்டு எரர் நடக்குது. அந்த எரருக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்றா? ஸ்மால் இன்அக்யூரசிஸ். இந்த ஸ்மால் இன்அக்யூரசிஸ் ஆலதான் உனக்கு வந்துட்டு என்ன இருக்குது? மைனர் டிஃபரன்சஸ் வந்துட்டு இந்த ஜெனரேஷனுக்குள்ள உன்னால பார்க்க முடியுது. ஸோ 3 விஷயங்களை வந்துட்டு சொல்லிட்டோம். 4வது விஷயம், however in sexual reproduction greater diversity will be generated. அவ்வளவுதான். ஓகே, ஸோ உனக்கு இவ்வளோ நேரம் எதை வந்து புரிய வச்சான் அப்படின்னு கேட்டால், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்லையுமே வேரியேஷன் இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன் ரொம்ப கம்மியாக இருக்குது? மைனர் டிஃபரன்சஸ் இருக்குது. ஏன் மைனர் டிஃபரன்சஸ் இருக்குன்னு கேட்டால், டிஎன்ஏ பேரண்ட்ஸ் கிட்டேருந்து காப்பி ஆகி ஆஃப்ஸ்பிரிங்குக்கு அது போகும்போது அதில் அந்த என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க? ஒன்லி ஸ்மால் இன்அக்யூரசிஸ் தான் வந்துட்டு இருக்கு. அதனால வந்து இந்த ஸ்மால் இன்அக்யூரசிஸால என்ன இருக்கு? வரும் மைனர் டிஃபரன்சஸ் மட்டும் தான் இருக்கு. ஆனால் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல கிரேட்டர் டைவர்சிட்டி, அதாவது நிறைய வேரியேஷன் நம்மளால பார்க்க முடியும். அதனால புதுசா டிஃப்ரெண்டா வந்துட்டு நம்மளால பார்க்க முடியும். அதுதான் டைவர்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இது. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு போகலாமா? Do all these variations in a species have equal chances of surviving in the environment in which they find themselves? ஸோ இப்போ அடுத்த ஒரு கேள்வி, சரி வேரியேஷன் இருக்குது, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுற ஆர்கானிசம்ஸ்லையுமே இருக்கு, செக்சுவலி ரீப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கானிசம்ஸ்லையுமே இருக்கு. ஆனால் இந்த வேரியேஷன் எல்லா ஆர்கானிசம்ஸ்லையுமே புதுசாக நீ சொல்கிற ஒரு தலைமுறையிலுமே வேரியேஷன் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் சொன்னீங்க மேம். அப்போ இந்த வேரியேஷன்ஸ் ஃபார்ம் ஆகுறது எல்லாமே பிரோஜனமான வேரியேஷன் தான் அப்படின்னு கேட்குறான். கேள்வி கேட்டாச்சு, பதில் என்ன? ஆப்வியஸ்லி நாட். அப்படியெல்லாம் கிடையாது. Depending on the nature of variations, different individuals would have different kind of advantages. இதில் நான் உங்களுக்கு so depending upon the nature of variations, different individuals would have different kinds of advantages. Bacteria withstand heat wave. Okay, as discussed, selection of variants by environmental factors basis for evolutionary process. Okay, so இப்போ இதில் என்ன வந்துட்டு சொல்றாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டா, எல்லா வேரியேஷன்ஸும் ஒரு ஜென்ரேஷனில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் ப்ரோஜனமானு கேட்டால் கிடையாது. இந்த வேரியேஷன்ஸ் வந்துட்டு எதெல்லாம் வந்து ப்ரோஜனமாக இருக்கும், அவர் எதெல்லாம் ப்ரோஜனமாக இருக்காது அப்படின்னு எதுக்கு மேலே டிபெண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டால் வந்துட்டு எவல்யூஷனரி ப்ராசஸஸ் மேலே டிபெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லணும். அவங்க எக்ஸாமில் கேட்பாங்க, இப்போது எல்லா வேரியேஷன்ஸுமே வந்துட்டு பெனிஃபிஷியலா அந்த ஆர்கானிசம்க்கு அப்படின்னு கேட்கும்போது நீ என்ன எழுதணும்னா, நோ, பிகாஸ் the nature of variation depends upon the evolutionary process, as we will discuss in later sections. அதாவது evolutionary process அப்படி நம்ம சொல்லும்போது அந்த வேரியேஷன் அந்த ஆர்கானிசம் சேஞ்ச் ஆகிற இந்த என்வாயன்மெண்ட்டுக்கு ஒரு எவால்வ் ஆகுறதுக்கு உதவி செய்யுதா, அதை பொறுத்து இந்த வேரியேஷன் பிரோஜனமா இருக்கு ஒரு பிரோஜனமா இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேராகிராஃப்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் உனக்கு சொல்றான். ஸோ வேரியேஷன்ஸ் எல்லா வேரியேஷன்ஸுமே வந்துட்டு ஆல் வேரியேஷன்ஸ் பெனிஃபிஷியல் கிடையாது. அப்போ எந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் பெனிஃபிஷியல் அப்படின்னு கேட்கும் போது எந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் எவல்யூஷனரி ப்ராசஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுதோ ஸோ அது மட்டும் தான் பெனிஃபிஷியல். அவ்வளோதான், 2 பாயிண்ட் தான் சொல்கிறோம். இவ்வளோ ஃபுல் இதில் ரொம்பலாம் வந்துட்டு திருப்பி அரைச்சமாவே அரைப்போமா அப்படின்னு தான் வந்துட்டு இந்த பேராகிராஃப் இருக்குது. ஸோ இவ்வளோ ஒரு சிம்பிளான விஷயம் மட்டும் தான் சொல்கிறோம். எல்லா வேரியேஷன்ஸும் இம்பார்ட்டன்ட் லேதோ, எந்த வேரியேஷன் இம்பார்ட்டன்ட்னா அது எவல்யூஷனரி ப்ராசஸ்க்கு உதவி செஞ்சிச்சுன்னா அந்த வேரியேஷன் இம்பார்ட்டன்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பாக்டீரியா அது அதாவது தட் கேன் வித்ஸ்டாண்ட் ஹீட். உதாரணத்துக்கு பாக்டீரியா வந்துட்டு இதுக்கு நான் கொஞ்சம் ஒரு பேக் ட்ராப் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் எல்லா பாக்டீரியாவுமே
அதால் வந்துட்டு பயங்கரமான இந்த ஹீட்டு நம்ம இப்போ வந்துட்டு ரொம்ப பயங்கரமான டெம்பரேச்சர் குளோபல் வார்மிங்லாம் அதிகமாக இருக்குது. இதே ஒரு 500 வருஷம் அதாவது ஒரு 1000 இயர்ஸ் 2000 இயர்ஸ் பின்னாடி போனோன்னா அப்போ டெம்பரேச்சர் இவ்வளோ சூடாக வந்துட்டு இல்லை. அப்போ அந்த காலத்தில் இருக்க அந்த பாக்டீரியால ஈஸியாக அந்த டெம்பரேச்சர் எல்லாமே சஸ்டெயின் பண்ண முடிஞ்சது, சர்வைவ் பண்ண முடிஞ்சது. ஆனால் காலப்போக்கில் இந்த என்வாயன்மெண்டோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ இந்த பாக்டீரியா அதோட பாடியில் சில வேரியேஷன்ஸ் ஜெனரேட் ஆகுது. அந்த வேரியேஷன்ஸ் மூலியமாக அதால இந்த சேஞ்ச் ஆகுற இந்த இன்க்ரீஸ் ஆகுற இந்த டெம்பரேச்சருக்கு வந்து அதால அடாப்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வேரியேஷன் பாக்டீரியால. ஓகே, ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க. அவ்வளோதான் இந்த பேராகிராஃபில். ஓகே, அகெயின் சொல்லணும்னா எல்லா வேரியேஷனுமே முக்கியம் கிடையாது. எந்த வேரியேஷனெல்லாம் எவல்யூஷனரி ப்ராசஸஸ்க்கு உதவி செய்தோ அது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள், பாக்டீரியா வேரியேஷன் ஒன்று டெவலப் பண்ணுச்சு, அது மூலியமாக அதால் ஹீட்டை வித்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. வித்ஸ்டாண்ட் அது ஒரு கீவேர்டு. எங்கது ஸோ வித்ஸ்டாண்ட் வந்துட்டு உனக்கு ஒரு கீவேர்டு. நீ கூட உன் எக்ஸாமில் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பாக்டீரியா வந்துட்டு இட் இஸ் ஏபிள் டு சர்வைவ் இன் ஹை டெம்பரேச்சர்ஸ் அப்படின்னு நீ போடுறதுக்கு பதிலாக பாக்டீரியா வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படின்னு அந்த வித்ஸ்டாண்ட் அந்த வார்த்தை யூஸ் பண்ணனா பெட்டராக உனக்கு இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோதான் இந்த பேராகிராஃபில். அடுத்தது போயிடுவோமா? அடுத்தது நெக்ஸ்ட் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள நம்ம ஜம்ப் ஆக போகிறோம். பட் சோஃபார் நம்ம டிஸ்கஸ் பண்ணதை பேஸ் பண்ணி யாருக்கு நான் தான் டவுட் இருக்குன்னு சொல்லுங்க. டவுட் இல்லைன்னா அடுத்ததுக்கு நம்ம போயிடலாம். ஓகே, ஸோ சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்கு நான் தான் டவுட் இருக்கின்றதா? Inherited trait from parents via genes present from birth or develops with age. என்னது லலித் கிஷோர் மேம்? இன் பிட்வீன் ஸ்டக் ஆகுது மேம். நரேஷ் இப்போ ஓகேவா? எங்கே ஸ்டக் ஆகுதுன்னு எனக்கு தெரியலப்பா. இப்போ ஓகேவா இருக்குதா? என்னோட வீடியோ கிளியராக இருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், என்னோட வீடியோ கிளியராக இருக்குதா சொல்லுங்க. நோ டவுட்டா? எஸ், ஓகே. ஸ்ரீனிவாஸ்க்கு நோ டவுட்னு சொல்லிட்டாங்க. தமனேஷ் ஓகேவா இருக்குதா? ஓகே. நான் வாட் இஸ் த ரீசன் ஃபார் வேரியேஷன் இன் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு வந்துட்டு மஞ்சுளா கிருஷ்ணமூர்த்தி வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ ரீசன் ஃபார் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் வேரியேஷன் என்னன்னா அதுதான் சொன்னேன் இல்லையா, பாக்டீரியா. ஸோ எவல்யூஷனரி ப்ராசஸ் ஆர் சேஞ்ச் ஆகுது, இந்த என்வாயன்மெண்ட்டை அடாப்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேரியேஷன்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் டிஎன்ஏ காப்பிங். நான் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டேன். டிஎன்ஏ காப்பிங் இதே உன்னோட என்சிஆர்டிலே இருக்குது. நான் ஒன்றுமே சொல்ல, என்சிஆர்டிலே இருக்கு. நான் வேணா காமிக்கிறேன். ஓகே, ஸோ எங்க அது இங்க பாரு, எதுக்கு வேரியேஷன் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு உன் பேராகிராஃப் என்சிஆர்டி தான் ஆன்சர் பண்ணுது. என்னன்னா ஸ்மால் இன்அக்யூரசிஸ் இன் டிஎன்ஏ காப்பிங். தெரியுதா அந்த வார்த்தை? ஸ்மால் இன்அக்யூரசிஸ் இன் டிஎன்ஏ காப்பிங். அதாவது ஒரு ஜென்ரேஷன்ல இருந்துட்டு இன்னொரு ஜென்ரேஷன் வந்துட்டு ரீப்ரொடக்ஷன் பண்ணும் போது என்ன டிரான்ஸ்ஃபர் ஆகுது? டிஎன்ஏ தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த டிஎன்ஏ காப்பிங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப்ஸ்பிரிங்குக்கு வந்துட்டு போகுது. அந்த டிஎன்ஏ காப்பி ஆகும் போது என்ன ஆகுதுன்னா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அப்படியே அச்சசல் காப்பி ஆகுறது கிடையாது. கொஞ்சம் இன்அக்யூரசிஸ், அதாவது கொஞ்சம் மிஸ்டேக்ஸோட காப்பி ஆகும். ஸோ அதனால வேரியேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த அமௌண்ட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல கம்மியா இருக்கு, நெக்லிஜிபிளா இருக்கு. செக்ஷுவல் reproduction maxima இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, so I hope that is clear. ஓகேவா? ஓகே, ஸோ செலெக்ஷன் ஆஃப் வேரியன்ஸ் பை என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னா என்ன மேம்? செலெக்ஷன் ஆஃப் வேரியன்ஸ் பை என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னா என்வாயன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அந்த வேரியேஷன் வந்துட்டு பிரோஜனமாக இருக்குதா இல்லையா? உதாரணத்துக்கு இப்போ பாக்டீரியா நான் சொன்னல, உன் டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்க எக்ஸாம்பிளே வச்சுப்போம். பாக்டீரியா வந்துட்டு என்ன சொன்னேன், ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா இப்போ இருக்கிற மாதிரி டெம்பரேச்சர் அப்போ இருந்துச்சா என்ன? இல்லை. இப்போதான் பயங்கரமான குளோபல் வார்மிங்கும் அதுவும் இதுவும் இருக்குது. ஸோ அந்த பாக்டீரியா அப்போ வந்து வேற ஒரு டெம்பரேச்சர்ல வந்து அதை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் அதே பாக்டீரியால இந்த ஒரு டெம்பரேச்சருமே அதால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, தாங்க முடியுது. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த வேரியேஷன் அதோட பாடியில ஃபார்ம் ஆச்சு. எதனால? சேஞ்ச் ஆகுறது என்வாயன்மெண்ட் இந்த ஒரு ஆர்கானிசம் வந்துட்டு தாக்கு பிடிக்கணும் அப்படின்றதுனால. ஸோ அந்த என்வாயன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியுமே நம்ம பாடியில சில வேரியேஷன்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதை தான் மீன் பண்றாங்க. ஓகே, ஸோ எஸ், ஐ ஹோப் தட் இஸ் கிளியர். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்டுக்கு போயிடலாம். த மோஸ்ட் ஆப்வியஸ் அவுட்கம் ஆஃப் தி ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ் ஸ்டில் ரிமைன்ஸ் ஜெனரேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் சிமிலர் டிசைன். ஸோ இங்கேயுமே ஒரே விஷயம் தான் வந்துட்டு சொல்றாங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லி போடுறேன். ஓகே, ஸோ என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, ஆப்வியஸ் அவுட்கம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் generation of individuals with similar
டிசைன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஒரு மனுஷன் ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு மனுஷனை தான் ப்ரொடியூஸ் பண்ணுவான். அப்படின்னா என்ன, ஒரு மனுஷனுக்கு ஒரு தலை இருக்குது, ஒரு பாடி, 2 கை 2 கால் இருக்குது. ஒரு டாக் ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு டாகை தான் வந்துட்டு ஆஃப்ஸ்பிரிங்காக அது ப்ரொடியூஸ் பண்ணும். அதோட பாடி டிசைன் வந்துட்டு அதோட பேரண்ட் மாதிரி தான் இருக்கும். 4 கால், நாக்கு தொங்குற மாதிரி, காது ஷார்பா, ஸோ அப்படி தான் இருக்கும். ஒரு பூனைக்குட்டிக்கு வந்துட்டு அது பெத்து போடாது, ஒரு டாக் இல்லையா? ஸோ அந்த பாடி டிசைன் எப்பவுமே வந்துட்டு அந்த ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணும் போது அது அப்படியே தான் இருக்கும். அந்த பாடி டிசைன் எதுவுமே வந்துட்டு சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க? The rules of heredity determine the process by which traits and characteristics are reliably inherited. So இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, which is your rules of heredity. இந்த rules of heredity தான் வந்துட்டு எப்படி இந்த கேரக்டரிஸ்டிக்ஸோ ஆர் இந்த ட்ரேட்டோ வந்துட்டு ஒரு பேரண்ட் கிட்ட இருந்து ஆஃப்ஸ்பிரிங்குக்கு போகுது அப்படின்னு நமக்கு இந்த ரூல்ஸ் மூலியமாக தான் நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பேராகிராஃப்ல 2 விஷயம் தான் சொல்றாங்க. ஒரு டாகுக்கு தான் பெத்து போடும், ஒரு கேட்டுக்கு பெத்து போடாது. ஸோ ஒரு மனுஷன் ரீப்ரொடியூஸ் பண்ணனா ஒரு மனுஷனை தான் ஆஃப்ஸ்பிரிங்கா ப்ரொடியூஸ் பண்ணுவான். அதாவது நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், இது ஒரு மனுஷன் தான், இது ஒரு டாகு, இது ஒரு கேட், இது ஒரு டாங்கி, இது ஒரு ஜிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ் பண்ணாலும் அது எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு ஆர்கானிசம் தான் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றான்னா, இந்த கேரக்டரிஸ்டிக்ஸோ ட்ரேட்ஸோ இதெல்லாம் எப்படி வந்துட்டு இன்ஹெரிட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரூல்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி நமக்கு தேவை, அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே நான் உனக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கும் ட்ரேட்ஸுக்கும் வித்தியாசம் வந்துட்டு சொல்லிடுறேன், சரியா? ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கும் ட்ரேட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ட்ரேட்ஸ், ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்டால், இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் மூலியமாக தான் நம்மளால ஒரு ஆர்கானிசமோட ஐடென்டிஃபையை வந்துட்டு பண்ண முடியும். ஸோ ஒரு ஆர்கானிசமை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உதவி செய்கிறதே இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். அதாவது இதுதான் ஜிராஃப் அப்படின்னு எதை வச்சு சொல்லுவேன்? நெக்கு ரொம்ப லாங்காக இருக்குது, அதோட பாடி ஒரு மாதிரி எல்லோவாக இருக்குது, ப்ரௌனிஷ் ஸ்பாட்ஸாக அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அதனால அது ஜிராஃப்னு நம்மளால சொல்ல முடியும். சிமிலர்லி ஒரு டாங்கினா எப்படி வந்துட்டு சொல்லுவேன்? ஸோ அது மாதிரி லேசியாக இருக்கும், டெய்ல் இப்படி இருக்கும். ஸோ அதை வச்சு நீ சொல்ல முடியும். ஒரு ஹார்ஸ் எப்படி சொல்லுவேன்? நல்லா அதோட பின்னாடி அந்த டெய்ல் நல்லா போனி டெய்ல், நம்ம அதை வச்சு தான் சொல்கிறோம். ஸோ அந்த ஹார்ஸோட அந்த போனி நல்லா ஷைனியாக இருக்கும், நல்லா ஒரு முடி மாதிரியே வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம சில யூனிக்கான ஒரு டிஸ்டிங்கான கேரக்டர்ஸ் வச்சு இது இந்த ஆர்கானிசம் தான், இது அந்த ஆர்கானிசம் அப்படின்னு நம்மளால ஈஸியா சொல்ல முடியுது. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு ஒரு ஆர்கானிசம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ட்ரேட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்டர்னேட் வெர்ஷன்ஸ் ஆஃப் கேரக்டர். ஓகே, ஸோ ட்ரேட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்டர்னேட் வெர்ஷன்ஸ் ஆஃப் கேரக்டர், அதை தான் ட்ரேட்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னது மேம் அப்படின்னு கேட்டால், இப்போ உதாரணத்துக்கு ஹேர் கலர், ஐ கலர், எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்கின் கலர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹேர் கலர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, ஹேர் கலர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு வந்துட்டு என்னென்ன கலர்ஸ் தெரியும்? ஸோ பிளாக் தெரியும், அதுக்கப்புறம் ப்ரௌனு தெரியும், சில பேர் இந்த ஃபாரின்லலாம் பிளாண்டே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஹேர் கலர்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஈவன் கோல்டன் ஹேர் கூட நேச்சுரலாகவே சில பேருக்கு வந்துட்டு இருக்கு அப்ராட்ல, இங்கே சொல்ல. அடுத்தது ஐ கலர் அப்படின்னு நம்ம பேசும்போது, ஸோ நம்ம ஊரில் காமனாக நம்மளால என்ன பார்க்க முடியுது? பிளாக், ப்ரௌன், நார்த் இந்தியா, ஜம்மு காஷ்மீர் அந்த மாதிரி சைடு ஆர் நார்த் சைட்லாம் போகும்போது நம்மளால ப்ளூ, கிரீன் எல்லாம் நம்மளால பார்க்க முடியும். அப்ராட்லலாம் சில பேருக்கு வந்துட்டு கிரே கூட வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸ்கின் கலர் நம்ம சொல்லும் போது, நம்ம ப்ரௌனு அப்படின்னு நம்ம ஜென்ரலாக நிறைய இருக்குது, நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், ப்ரௌன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வீட்டிஷ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் நிறைய ஸ்கின் டோன்ஸ் வந்துட்டு இருக்கு, சரியா? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ ஹேர் கலர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது ஒரு ப்ராடான ஒரு டேர்ம். ஸோ அப்போ ஹேர் கலர் வந்து ஒரு கேரக்டர், ஒரு கேரக்டரிஸ்டிக், அதுக்கு கீழே டிஃப்ரெண்ட் ஹேர் கலர்ஸ் இருக்கு பார்த்தியா? ஸோ அதை வந்து நம்ம ட்ரேட்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு ஹேர் கலர்ன்றது கேரக்டரிஸ்டிக். ட்ரேட் அப்படின்னு சொல்லும் போது பிளாக் கலர் ஹேர் அது வந்து ஒரு ட்ரேட், ப்ரௌன் கலர் ஹேர் அது ஒரு ட்ரேட், பிளாண்டே ஹேர் அது ஒரு ட்ரேட். சிமிலர்லி நம்ம வந்துட்டு ஐ கலர் பேசும்போது, ஐ கலர் ஒரு ப்ராடான டேர்ம், அது ஒரு கேரக்டரிஸ்டிக்.
கேரக்டரிஸ்டிக். அதுவே நம்ம வந்துட்டு ஐ கலர் பத்தி நம்ம பேசும்போது பிளாக் ஐ கலர் அது ஒரு ட்ரேட், ப்ரௌன் ஐ கலர் அது ஒரு ட்ரேட், ப்ளூ ஐ கலர் அது ஒரு trait. Okay, so I hope this is clear. Characteristic na enna, trait na enna. Characteristic or organism identify panna help panum. Trait alternate versions or different forms of characteristic adatha நம்ம trait அப்படினு வந்துட்டு சொல்லுவோம். So character னு சொல்லும்போது example hair color அப்படினு சொல்லும்போது hair colorல different sub groups இருக்கு. அந்த ஒரு sub groupமே நம்ம trait னு சொல்றோம். அவ்வளவுதான். Okay, so இந்த paragraphல நான் உங்களுக்கு இது clear பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். Okay, so எதனா டவுட் இருக்கின்றதா? Yes, Bhumika, எதனா சொல்லுங்க. Crossing problems for next session. கண்டிப்பாக கீர்த்து, ஹசன். Okay, so yes. இதுல எதனா டவுட் இருக்கின்றதா? இல்லே ரொம்ப அகலாகிறீங்களே. error instead of inaccuracies கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா எக்ஸாக்ட்டா நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா NCERTல இருக்குதுன்னா மைனர் inaccuracies அப்படினு கூட நீங்க பண்ணலாம். எரர் கூட கரெக்ட்டான வார்த்தை நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ நோ டவுட்னு சொல்லிட்டீங்க. அப்ப நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போயிடலாம். சோ நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு inherited traits. சோ inherited traits அப்படினா வந்துட்டு என்ன அப்படினு கேட்டா, so what exactly do we mean by similarities and differences? We know that a child bears all the basic features of a human being. However, it does not look exactly like its parents, and human population show a great deal of variation. So அப்படினா என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம similarities and differences human beings or sexually reproduce பண்ற organisms நம்ம பேசும்போது similarities-னா என்ன, differences-னா என்ன அப்படினு வந்துட்டு கேக்குறாங்க. ஓகே, so similarities and differences இந்த term நான் உங்களுக்கு வந்துட்டு explain பண்ணிடுறேன். ஓகே, so similarities and differences இவங்க சொல்ற இந்த கான்செப்டை நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு மதர் இருக்கிறாங்க, ஒரு ஃபாதர் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு சைல்டு வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றாங்க, ஒரு பாய்னே வச்சுக்கலாம். சரியா, ஒரு பாய் பேபி வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றாங்க. இப்போ இந்த மதருக்கு வந்துட்டு லெட்ஸ் சே வந்துட்டு அவங்களோட ஐ கலர், சரியா, ஸோ அவங்களோட வந்துட்டு இந்த ஐ கலர் வந்துட்டு இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஐ கலர் வந்துட்டு பிளாக்ல இருக்கு அப்படின்னு வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. ஓகே, அண்ட் இந்த ஃபாதரோட வந்துட்டு ஐ கலர் வந்துட்டு இருக்குது இல்லையா, ஸோ அது வந்துட்டு ப்ரௌன் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ similarities and differences. சிமிலாரிட்டி அப்படின்னு நம்ம இந்த வார்த்தையை சொல்லும் போது எதை சொல்றோம் அப்படின்னு கேட்டா, இந்த பாய் பேபி வந்துட்டு அவங்க அம்மாக்கு இருக்கிற அந்த ஸ்கின் டோனை இன்ஹெரிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க அம்மா கூட அவங்க சில சிமிலாரிட்டிஸ், சில ஃபீச்சர்ஸ் ஆர் சில கேரக்டரிஸ்டிக்ஸை வந்துட்டு அவங்க ரிசம்பிள் பண்ணுறாங்க ஆர் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அம்மா கூட ஸ்கின் டோனில் வந்துட்டு மர்ஜ் ஆயிடுறாங்க. இப்போ நான் வேற கலரில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இவங்க அம்மா கூட வந்துட்டு ஸ்கின் டோனில் வந்துட்டு செட் ஆயிட்டாங்க. ஓகே, ஆனால் வந்துட்டு அவங்களோட ஐ கலர், ஸோ ஸ்கின் டோனில் சிமிலாரிட்டி வந்துட்டு இருக்குது. ஆனால் ஐ கலர் வந்துட்டு அவங்க அப்பா மாதிரி இருக்குது. அந்த அம்மா கூட வந்துட்டு அது டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே அவங்களோட அம்மா கூட ஐ கலரில் வந்துட்டு அவங்க டிஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க ஆர் வேரியேஷன் ஆயிட்டாங்க. அதே போல் இங்கே அந்த பையன், அதாவது அந்த ஆஃப் ஸ்ப்ரிங், அவங்க அப்பாவோட ஐ கலர் இருக்குது, அவனுக்கு ப்ரௌன். ஸோ இந்த விஷயத்தில் அவங்க அப்பா கூட அவன் வந்துட்டு சிமிலராக இருக்கிறான். ஓகே, ஆனா ஸ்கின் டோன் அவங்க அப்பா என்னது டார்க்கான ஸ்கின் டோன், ஆனா அந்த பையன் வெள்ளையா இருக்கான், ஃபேரா இருக்கிறான். ஸோ இந்த விஷயத்துல அவங்க அப்பா கூட அவன் டிஃப்ரெண்ட் ஆயிட்டான், ஸோ வேரியேஷன் ஆயிட்டான். ஸோ இதுதான் இந்த வார்த்தை சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ்னா இதுதான். ஓகே, ஸோ பேசிக்கான பாடி டிசைன் அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து கிடைக்குது, ஆனால் சிமிலராக இருந்தாலுமே சில வேரியேஷனுமே வந்துட்டு இருக்க தான் செய்யுது. இதுதான் இந்த ஒரு சென்டென்ஸோட அர்த்தம். ஓகே, ஸோ இன்னொரு வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு உனக்கு கேரக்டரிஸ்டிக்குமே ட்ரேட்டுக்குமே நான் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, கேரக்டரிஸ்டிக் வந்துட்டு இயர் லோப். ஓகே, ஸோ கேரக்டரிஸ்டிக் வந்துட்டு இயர் லோப். சில பேருக்கு இது அட்டாச்சாக இருக்கு, சில பேருக்கு இது ஃப்ரீயாக வந்துட்டு இருக்கு, அது ட்ரேட். ஓகே, ஸோ கேரக்டரிஸ்டிக் வந்துட்டு என்னது, இயர் லோப் அப்படின்னு சொல்றது, அது வந்துட்டு ஒரு கேரக்டரிஸ்டிக். அதில் வந்துட்டு ரெண்டு ட்ரேட் வந்துட்டு இருக்கு, ஒன்று வந்துட்டு ஃப்ரீ, இன்னொன்று வந்துட்டு அட்டாச்டு. அவ்வளோதான். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த கான்செப்ட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் போகிறேன், விச் இஸ் ரூல்ஸ் ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ், மெண்டல்ஸ் கான்ட்ரிபியூஷன். ஸோ மெண்டல் யாரு, ஸோ இந்த ரூல்ஸ் என்னென்ன இருக்குது இந்த ட்ரேட்ஸ் இன்ஹெரிட் ஆகுறதுக்கு, அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, அவரோட லாஸ் என்ன, மோனோஹைபிரிட் டைஹைபிரிட் கிராஸ் கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா, மோனோஹைபிரிட் அண்ட் டைஹைபிரிட் கிராஸ் எல்லாத்துக்குள்ளே போயிடலாமா? பட் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாருக்குன்னா அதனால் டவுட் இருக்கின்றதா?
மேம் வீடியோ அண்ட் ஆடியோ ஹேஸ் டிஃப்ரெண்ட் பிளேபேக் ஸோ இட் இஸ் லேகிங். தெரியலையேப்பா ஏன் இப்படி வருதுன்னு. சூர்யா எதுப்பா புரியல? சூர்யா மேம் லைவ் ஹேஸ் பாஸ்டா ஸ்டக்கா? புரியலையே ஏன் இப்படி நடக்குதுன்னு. இப்போ தெரியுதா என்னோட வீடியோ வந்துட்டு தெரிகின்றதா? வீடியோ தெரிகின்றதா? சோஃபார் ஒரு வேலை நீங்கள் செஷன் என்ஜாய் பண்ணுறீங்கன்னா லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க. எஸ் பிளட் குரூப் நான் கேல் ஆல்ரெடி முடிச்சிட்டேன், ஒரு தனி ஒரு செஷனாகவே பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஸோ எஸ் இப்போ பெட்டராக இருக்குதாப்பா? ஓகே ஸோ எஸ் கவிதாலாம் கிளியர்னு சொல்லிட்டாங்க. சரி அடுத்தது நம்ம வந்துட்டு போயிடலாமா? ஓகே ஓகே எதுப்பா சூர்யா பிஃபோர் கான்செப்டா? ஒன்றுமே இல்லைப்பா. என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேருந்து சேம் பாடி டிசைன் கிடைச்சாலுமே நம்மளோட பேரண்ட்டுக்கு சிமிலராகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவுமே இருக்கிறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு 2 பேரண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க, கரெக்டாக? ஸோ 2 பேரண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும் போது நம்ம சில கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம அம்மா கிட்டேருந்து இன்ஹெரிட் பண்ணுவோம், சில கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்பா கிட்டேருந்து இன்ஹெரிட் பண்ணுவோம். அப்பா மாதிரி நம்ம வந்துட்டு வெள்ளையாக இருப்போம், ஆனால் அம்மா கருப்பாக இருப்பாங்க. அம்மாவோட ஹேர் கலர் வந்துட்டு ப்ரௌனாக இருக்கும், நமக்கு ப்ரௌன் ஹேர் இருக்கும், ஆனால் அப்பாவுக்கு வந்துட்டு பிளாக் ஹேர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 பேரண்ட்ஸுமே ரிசம்பிள் பண்ணுவோம். அதே சமயம் வந்துட்டு ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டராகவும் வந்துட்டு நம்ம இருப்போம். ஸோ அதுதான் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் ஆர் வேரியேஷன், அவ்வளோதான். ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கான்செப்ட்குள்ளே போக போகிறோம். விச் இஸ் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்க்குலாம் நான் இன்னும் வரல. ஸோ இன்னும் லாஸ்க்குள்ளே நம்ம வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் லாஸ் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இருக்கிற கான்செப்டை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கேட்குற சில டவுட்ஸ் ஆர் விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். Now the rules for inheritance of such traits in human beings are related to the fact that both the father and the mother contribute practically equal amount of genetic material to the child. அப்படின்னா என்னன்னா, ஸோ இந்த ரூல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் எதுக்கு மேலே டிபெண்ட் ஆகுது அப்படின்னு வந்து கேட்டோன்னா, செக்ஷுவலி ரீப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கானிசம்ஸில் 2 பேரண்ட்ஸ் இன்வால்வ்டாக இருக்காங்க. இந்த 2 பேரண்ட்ஸுமே ஈக்குவலாக அவங்களோட ஜெனட்டிக் மெட்டீரியலை அந்த சைல்டுக்கு கொடுப்பாங்க. அதாவது அம்மா கிட்டேருந்து 50% டிஎன்ஏ போகும், அப்பா கிட்டேருந்து 50% டிஎன்ஏ வந்துட்டு போகும். ஸோ என்னன்னு சொல்றாங்க, ரூல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் எதுக்கு மேல டிபெண்ட் ஆகுது? ஃபாதர் அண்ட் மதர் போத் கான்ட்ரிபியூட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் அந்த ஆஃப்ஸ்பிரிங்குக்கு. ஓகே ஸோ அதுக்கு மேலே தான் அந்த ரூல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் டிபெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் திஸ் மீன்ஸ் தட் ஈச் ட்ரேட் கேன் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை போத் பேட்டர்னல் அண்ட் மேட்டர்னல் டிஎன்ஏ. அதாவது நான் உங்களுக்கு இதே முன்னாடி பேராகிராஃப்ல இந்த விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், பட் இங்கே திரும்பவும் அதே தான் அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு கேரக்டருக்குமே, அதாவது இப்போ லெட்ஸே உங்களோட மதருக்கு வந்துட்டு லெட்ஸே அவங்களுக்கு வந்துட்டு ப்ரௌன் ஐஸ் இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம், சரியா? இதுவே ஃபாதருக்கு வந்துட்டு பிளாக் ஐஸ் இருக்கு அப்படின்னு வந்துட்டு வச்சுக்கலாம். இவங்க 2 பேரும் ரீப்ரொடியூஸ் பண்ற அந்த சைல்டுக்கு, அந்த ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங்குக்கு வந்துட்டு அந்த ஒரு ஐ கலருக்கு வந்துட்டு 2 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. 2 ஆப்ஷன்ஸ், அது வந்துட்டு பிளாக்கா இருக்கலாம் ஆர் வந்துட்டு ப்ரௌனா இருக்கலாம். ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்குமே ஒரு கேரக்டர்ல ஒரு ட்ரேட்டுக்குமே வந்துட்டு ஆமாம் ஒரு கேரக்டருக்குமே 2 ட்ரேட்ஸ் வந்துட்டு ஆப்ஷன்ஸா இருக்கு. ஓகே ஸோ என்னன்னு சொல்றாங்க, ஈச் ட்ரேட் கேன் பி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை போத் பேட்டர்னல் அண்ட் மேட்டர்னல் டிஎன்ஏ. ஸோ ஒரு ட்ரேட்டுக்கோ ஒரு கேரக்டருக்குமே வந்துட்டு அம்மாவோடதுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அப்பாவோடும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இது அது, ஏன்னா 2மே அந்த சைல்டுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. அடுத்தது thus there will be 2 versions in each child. ஓகே ஸோ அதனால அந்த சைல்டுல 2 வெர்ஷன்ஸுமே வந்துட்டு இருக்கும். ஏன்னா மம்மியோட ஜீன்ஸும் போகுது, அப்பாவோட ஜீன்ஸும் போகுது. ஒருவேளை லெட்ஸ் சே இவங்க 2 பேருமே ரீப்ரொடக்ஷன் பண்ணி இவங்க என்ன பண்றாங்க, அதாவது மதர் அண்ட் ஃபாதர் ரீப்ரொடக்ஷன் பண்றாங்க. ரீப்ரொடக்ஷன் பண்றது வழியா என்ன ஆகுது, மதரோட ஜீன்ஸ் 50%, சரியா? மதரோட ஜீன்ஸ் வந்துட்டு 100%, பட் அது கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு அந்த ஜைகாட்ல வந்துட்டு 50-50 அந்த குரோமோசோம்ஸ் வந்துட்டு ஹாஃப் ஆகும் இல்லையா? ஸோ ஃபாதர் வந்துட்டு அந்த 50% ஆஃப் ஜீன்ஸ் வந்துட்டு போகும்போது இவங்களில் வந்துட்டு 100% மாறிடும். லெட்ஸே இவங்களோட ஐ கலர் வந்துட்டு ப்ரௌனாக இருக்கு, அதாவது அவங்க அம்மாவோட ஐ கலர் வந்துட்டு இருக்குது. ஆனால் அவங்கக்குள்ள வந்துட்டு அவங்களோட அப்பாவோட டிஎன்ஏவுமே வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால ஒருவேளை இந்த ஒரு நபர் ரீப்ரொடக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட பிள்ளைக்கு அவங்க அப்பாவோட ஐ கலர் வர வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்களோட பாடியில அவங்களோட அப்பாவோட டிஎன்ஏ இருக்கு. இதனால தான் நம்மளை சுற்றி நம்ம எதனா ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு சில நேரத்தில் சொல்றோம் இல்லையா, குழந்தை வந்துட்டு அவரோட முடி வந்துட்டு அவங்க தாத்தா மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்றோம்.
ஏன் தாத்தா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அவங்க அப்பா நம்ம வந்து லெட்ஸ் சே ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுப்போம், அவங்க அப்பா இருக்கிறாங்க, கிராண்ட் ஃபாதர் வந்துட்டு இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறோன்னா இந்த குழந்தையோட இந்த முடி வந்து அவங்க தாத்தாவோட முடி மாதிரியே இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஆனால் அவங்க அப்பாவோட முடி வந்துட்டு அப்படி கிடையாது, அவங்க அப்பா வந்து வேற மாதிரி இருக்குது முடி. ஆனால் குழந்தைத முடி மட்டும் தாத்தா அது மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம். அதுக்கு அர்த்தம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த கிராண்ட் ஃபாதருமே அந்த கிராண்ட் மதருமே வந்துட்டு 2 பேருமே அவங்களோட ஜீன்ஸை வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் அப்பா கிட்ட வந்து 2 செட் ஆஃப் ஜீன்ஸுமே இருக்கும். ஆனால் எதனா ஒன்று தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். மேபி அவங்களோட கிராண்ட் மதருக்கு முடி இப்படி தான் இருந்துச்சு, அதனால அவங்க அப்பாவுக்குமே முடி இப்படி இருக்கு. ஆனால் அவங்க கிட்ட இந்த மாதிரி முடி இருக்கிற அந்த ஜீன்ஸுமே இந்த அப்பா கிட்ட இருக்கும். அதனால தான் இவங்க ரீப்ரொடக்ஷன் பண்ணும்போது அவங்க சைல்டுக்கு முடி இப்படி இருக்கு, which resembles his grandfather. அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த என்டையர் இதில் வந்துட்டு அவ்வளோதான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா மெண்டல். ஸோ இவர் தான் வந்துட்டு மெயின் ரூல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை வந்துட்டு நமக்கு சொன்னார், அதுக்கு சில க்ராசஸ்லாம் பண்ணார். அதுதான் நம்ம இப்போ அடுத்த செஷனில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போயிடலாம், which is Gregor Mendel and his contributions. ரைட்? எஸ், போயிடலாமா? அடுத்ததுக்கு போவோமா? எஸ், ஐ சி 62 பேர். சீக்கிரமா 62 பேர் என்ன லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணா சீக்கிரமா லைக் பட்டன் அடிச்சு வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணிடுங்கள். ட்ரேட் மீன்ஸ் கேரக்டர். இலே ஆங்கிரி கேமிங் ஆல்டர்னேட் வெர்ஷன்ஸ் ஆஃப் கேரக்டர் மீன்ஸ் ட்ரேட். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்கிறேன். ஓகே, ஸோ ஓகே, what if offspring has neither characters of the mother and father? For example, eye color of the parents are black and brown, but the child has another eye color except black and brown. Yes, ராஜி, இது வந்துட்டு ரொம்ப அழகான கேள்வி. நான் அதுதான் வந்துட்டு உங்களுக்கு நான் சொன்னேன். இப்போ ஒரு அப்பாக்கோ ஒரு ஹேர் கலர் வச்சு எக்ஸாம்பிள் கொடுத்தல, அந்த அப்பாவுக்கு வந்துட்டு ஃப்ளாட்டான ஹேர் தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அவங்க பிள்ளைக்கு வந்துட்டு கர்லியான ஹேர் வந்துட்டு. இது ஏன் இவ்வளோ கன்ஃபியூஷன்? நான் எழுதியே வந்துட்டு நான் சொல்கிறேனே உனக்கு. நீ பிளாக் கலர் ஐ, ப்ரௌன் கலர் ஐ இவ்வளோ தானே கேட்டேன் நீ. இப்போ நான் சொல்கிறேன் பாரு. மதருக்கு வந்துட்டு பிளாக் ஐ வந்துட்டு இருக்கு, ஃபாதருக்கு வந்துட்டு ப்ரௌன் ஐ வந்துட்டு இருக்கு. ஓகே, ஆனால் சைல்டுக்கு வந்துட்டு கிரீன் கலர் ஐ இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுப்போம். ஓகே, நீங்கள் சொன்னால் அதே ஒரு ஃபார்மேட்டில் தான் நம்ம போகிறோம். இதுக்கு 2 காரணங்கள் இருக்கலாம், ஆர் 2 பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்கலாம். ஒரு பாசிபிலிட்டி ஆர் ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்டால், இந்த மதரோட எதனா ஒரு தலைமுறையில், எதனா ஒரு ஜென்ரேஷன், எதனா ஒரு முன்னோர்கள் யாருன்னா அவங்களோட இந்த மதரோட அத்தையோ இல்லை சித்தியோ இல்லை ஏதோ ஒரு பாட்டனோ யாருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு அவங்களோட தலைமுறையில் யாருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு கிரீன் ஐ கலர் இருந்துச்சுன்னா அப்போ அந்த ஜீன்ஸ் இவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதே மாதிரி இந்த ஃபாதரோட முன்னாடி தலைமுறையில் யாருக்குன்னா கிரீன் ஐ இருந்துச்சுன்னா அப்போ இந்த சைல்டுக்கு கிரீன் ஐ கலர் வர வாய்ப்புகள் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. அதாவது முன்னாடி இந்த ஜென்ரேஷனில் எதனா ஒரு ஆட்களுக்கு யாருன்னா ஒருத்தர் கிரீன் ஐ கலர் இருந்துச்சுன்னா ஸோ அது அந்த தலைமுறையில் அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது, மேபி. ஓகே, தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. செகண்ட் பாசிபிலிட்டி, அதாவது ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன், அது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. செகண்ட் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டால், இட் இஸ் நத்திங் பட் வேரியேஷன். அவ்வளோதான். அதாவது டிஎன்ஏ காப்பிங் நடக்கும்போது அது வந்து எய்தர் பிளாக்காவோ இல்லை ப்ரௌனாவோ காப்பி ஆகியிருக்கணும். ஆனால் அது கரெக்டாக காப்பி பண்ணாமல் ஒரு இன்அக்யூரேட்டாக காப்பி பண்ணியிருக்கோம், ஒரு எரர் ஆகியிருக்கும். ஸோ அப்படி அவங்களுக்கு கிரீன் ஐ வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ 2 பாசிபிலிட்டி தான். ஐ ஹோப் தட் இஸ் கிளியர். ஓகே, ஆங்கிரி கேமிங் அலீல்னா என்னது அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. எஸ், ஸோ அதுக்கு நான் வரேன். ஜீனா என்னது நான் இன்னும் சொல்லலை, அலீல்னு நான் சொல்கிறேன். அப்போது உனக்கு கேரக்டர்னா என்னன்னு மறுபடியும் சொல்கிறேன், ட்ரேட்னா என்னன்னு மறுபடியும் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கிரெகார் மெண்டல் அவர்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். பட் யார் டவுட் கேட்டிங்களோ உங்களுக்கு அது புரிஞ்சிச்சா அந்த ஒரு விஷயம்? எஸ், ஒருத்தவங்க டவுட் கேட்டிங்களே, மேம் ப்ளீஸ் மேம் இங்கிலீஷ் சேலஞ்ச் 100 கார்த்திக் நாளைக்கு வருது, 2 இங்கிலீஷ் செஷன்ஸ் வந்துட்டு வருது. ஒன்று நெக்லஸ் வருது, இன்னொன்று வந்துட்டு ஐ திங்க் த புக் தட் சேவ் தி எர்த் அதுவுமே வருது. நாளைக்கு லைஃப் ப்ராசஸ் ப்ரீதிங் வர்சஸ் ரெஸ்பிரேஷன் அந்த டாப்பிக்குமே வந்துட்டு வருது. எஸ் ராஜி, புரிஞ்சா? ஓகே, ஆல்சம். ஸோ இப்போ கிரெகார் மெண்டல் அவர் யார், அவரோட பேக் ட்ராப் என்ன உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சில நேரத்தில் 1 மார்க்ஸ்லுமே கேட்குறாங்க. அதனால தான் ஈவன் அது இன்டெக்ஸ்ட் பாக்ஸாக இருந்தாலுமே நான் அதில் போட்டாச்சு. ஸோ மெண்டல்
ஒரு மோனஸ்ட்ரியில் வந்துட்டு அவர் எஜுகேட்டடாக இருந்தாங்க, அதாவது அங்கே படித்தார். ஸோ அவர் வந்துட்டு he went to study science and mathematics at the University of Vienna. Failure in the examinations for a teaching certificate did not suppress his zeal for scientific quest. ஸோ அவர் வந்துட்டு ஒரு ஸ்கூலில் போயிட்டு மேத்தமெட்டிக்ஸும் சயின்ஸும் படிக்க போகிறாரு. பட் அங்கே வந்துட்டு ஏதோ ஒரு சில காரணத்தினால் ஃபெயில் ஆயாச்சும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிக்க முடியலை. பட் அவருக்கு இந்த சயின்ஸ் மேலே அந்த ஆர்வம் குறையவே இல்லை. ஓகே, ஸோ he went back to his monastery and started growing peace. Many others had studied the inheritance of traits in peace and other organisms, but Mendel blended his knowledge of science and mathematics and was the first one to keep account of individuals exhibiting a particular trait. This helped him to arrive at the laws of inheritance. அதனால தான் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம கிரெகார் மெண்டல் அவர்களை சொல்லுறோம். ஓகே, ஸோ உங்கள் எக்ஸாமில் கேட்குறாங்க who is ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு கேட்கும் போது கிரெகார் மெண்டல். ஸோ கிரெகார் மெண்டலை பற்றி ஒரு சின்ன பேக் ட்ராப் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவர் சயின்ஸும் மேத்தமெட்டிக்ஸும் படிக்கணும்னு வந்துட்டு போகிறாரு. பட் ஏதோ சில காரணத்தினால் படிக்க முடியாமல் ஆயிடுது. ஆனால் அவர் மனசு தளர விடாமல் அவருக்கு இந்த சயின்ஸ் மேலே இருந்த அந்த ஒரு ஈர்ப்புனால அவர் மறுபடியும் அந்த மொனஸ்ட்ரிக்கு வந்துட்டு போயிட்டு அங்கே அவர் பீஸ், அதாவது பைசம் சட்டாய்வம் அந்த பிளான்ட்டை வந்துட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அது எதுக்கு பண்ணுறாருன்னு கேட்டால் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு வந்துட்டு பண்ணுறாரு. இவர் நல்ல கவனிங்க, இவர் மட்டுமே இந்த ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் படிக்கிறதுக்கு அந்த டைமில் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட்லையோ ரிசர்ச்சில் வந்துட்டு இறங்கலை. இவரை மாதிரி நிறைய சயின்டிஸ்ட்டு வேறு வேறு ஆர்கானிசம்ஸ் வச்சு ஒரு இதே பீ பிளான்ஸை வச்சு அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, படிச்சுட்டு இருந்தாங்க இன்ஹெரிட்டன்ஸை பற்றி. ஆனால் இவர் மட்டும்தான் சயின்ஸையும் மேக்ஸையும் அவருக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு விஷயங்களுமே கம்பைன் பண்ணி நமக்கு இந்த ரூல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை ஃபஸ்ட்டாக ப்ராப்பராக கிளியர் கட்டாக கொடுத்தது நம்மளோட கிரெகார் மெண்டல். அதனால தான் அவர் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே மேம், ப்ளூ கொஸ்டின் தான், புரியல. ப்ளூவா? என்ன ப்ளூ அப்படின்னா என்னது? ஃபீனோடைப்னா என்னது? பூமிக் வரேன். ஃபீனோடைப்னா வந்துட்டு என்னது, ஜீனோடைப்னா வந்துட்டு என்னது, எல்லாத்துக்குமே வந்துடும். மேம் இன்னைக்கு இன்னொரு லைவ் இருக்கா? நோ கவிதா, ஒரே ஒரு லைவ் தான். ஸோ ஐசி 74 பேர் இருக்கிறீங்க, சீக்கிரமாக லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க. அண்ட் நவ் நம்ம மோனோ ஹைப்ரிட் அண்ட் டை ஹைப்ரிட் கிராஸ் அண்ட் அந்த டீட்டெயில்ஸ்குள்ளெல்லாம் நம்ம வந்துட்டு ஜம்ப் பண்ண போகிறோம். ஸோ அதனால உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பிரேஸ் யோர் செல்ஃப். நம்ம வந்து இம்பார்ட்டன்டான கான்செப்டில் இருக்கும், which is mono hybrid dihybrid, after which we have sex determination and this chapter is done. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். Okay, so Mendel used a number of contrasting visible characters of garden peas. Example ku round wrinkled seeds, tall short plants, white or violet flowers, and so on. He took pea plants with different characteristics. A tall plant and a short plant produced progeny by crossing them and calculated the percentage of tall or short progeny. So இப்போ என்ன பண்றாருன்னா வந்துட்டு இதுக்கு நான் கொஞ்சம் சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் உனக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ பீ பிளான்ட்ல மெண்டல் வந்துட்டு பீ பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு ஸ்பெசிமென்னாக அவரோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு, அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு அவர் என்ன ஒரு இது சூஸ் பண்றாரு அப்படின்னு வந்துட்டு கேட்டீங்கன்னா பீ பிளான்ட் வந்துட்டு சூஸ் பண்றாரு. பீ பிளான்ட்டோட சயின்டிபிக் நேம் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்டீங்கன்னா பைசம் சட்டாய்வம். ஓகே, ஸோ பைசம் சட்டாய்வம் வந்துட்டு அவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்துட்டு சூஸ் பண்ணுறாரு. ஏன் இந்த பைசம் சட்டாய்வம் வந்துட்டு சூஸ் பண்ணுறாரு அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ இதோட லைஃப் ஸ்பேன் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கம்மி. லைஃப் ஸ்பேன் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கம்மி. அது மட்டும் இல்லாமல் இது ஈஸிலி அவைலபிள், ரெடிலி வந்துட்டு இது வந்துட்டு ஈஸியாக வந்து கிடைக்கும். ப்ளஸ் இது ஈஸியாக வந்துட்டு கல்டிவேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஈஸியாக கிடைக்கும், ஈஸியாக கல்டிவேட் பண்ண முடியும், அதனால எடுத்தாங்க. முக்கியமான காரணம் என்னென்னு வந்துட்டு கேட்டோன்னா, இது பைசெக்சுவல் ஃப்ளார் வந்துட்டு ஒரு பைசெக்சுவல் பிளான்ட் வந்துட்டு இந்த பீ பிளான்ட். அது மட்டும் இல்லாமல் ஸோ இதில் வந்துட்டு நிறைய கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் வந்துட்டு நம்மளால பார்க்க முடியும். ஸோ கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கு. ஸோ இதனால அவர் இந்த பீ பிளான்ட்டை இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்துட்டு சூஸ் பண்ணாரு. ஓகே, ஸோ பீ பிளான்ட் ஆனால் பைசம் சட்டாயம் நம்ம பச்சை பட்டாணி குழம்புலாம் பண்ணுறதுக்கு அந்த பட்டாணி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த செடியை சூஸ் பண்ணாரு. ஏன்னா அதோட லைஃப் ஸ்பேன் வந்துட்டு கம்மி அண்ட் அது ஈஸியாக அதை வளர்க்க முடியும், ரெடிலி அவைலபிள். ப்ளஸ் அது ஒரு பைசெக்சுவல் ஃப்ளார் வந்துட்டு அந்த பிளான்ட்ல இருக்கு. அதாவது பைசெக்சுவல் தான் என்னது, மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஒரே ஃப்ளார்ல வந்துட்டு இருக்கும். அண்ட் அதை தாண்டி வந்துட்டு
இதில் நிறைய கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதாவது ஒரே கேரக்டருக்கு வந்துட்டு நிறைய ட்ரேட்ஸ் வந்துட்டு நம்மளால பார்க்க முடிஞ்சுது. உதாரணத்துக்கு அவங்களே வந்துட்டு சொல்றாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சீடு கலர் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது அந்த பீஸோட அந்த கலர் வந்துட்டு எய்தர் வந்துட்டு கிரீன் கலர்ல இருக்கும் ஆர் வந்துட்டு எல்லோ கலர்ல வந்துட்டு இருக்கும். சிமிலர்லி அந்த சீடோட அந்த டெக்ஸ்டர் ஒரு சீடோட அந்த ஷேப் எய்தர் வந்துட்டு ரவுண்ட்ல இருக்கலாம் ஆர் வந்துட்டு விரிங்கிள்ல வந்துட்டு இருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா வந்துட்டு சிமிலர்லி அந்த ஃப்ளாரோட கலர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எய்தர் வந்துட்டு வைலட் ஆர் பர்பிள் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஃப்ளார்ஸ் நம்மளால வந்துட்டு பார்க்க முடியுது. சிமிலர்லி பொசிஷன் ஆஃப் ஃப்ளார்ஸ்ன்னு பார்க்கும்போது எய்தர் ஆக்சைல் ஆர் டெர்மினல், அதாவது மேலே இருக்கலாம் ஆர் சைடில் வந்துட்டு இருக்கலாம். ஸோ எய்தர் வந்துட்டு ஆக்சைலில் இருக்குது ஆர் டெர்மினல் பொசிஷனில் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஹைட் ஆஃப் தி பிளான்ட் அப்படின்னு சொல்லும் போது எய்தர் அது வந்துட்டு டாலாக இருக்கு ஆர் வந்துட்டு ஷார்ட்டாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் நிறைய இந்த பிளான்ட்ல வந்துட்டு பார்க்க முடியுது. ஸோ அதனால மெண்டல் வந்துட்டு இந்த பிளான்ட்டை தன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்துட்டு சூஸ் பண்ணாரு. அப்புறமா இப்போ ஃபர்ஸ்ட் அவர் என்ன வந்துட்டு பண்றாரு அப்படின்னு வந்துட்டு கேட்டா, இதுல ஒரு பீ பிளான்ட் வந்துட்டு சூஸ் பண்றாரு. ஒரு பீ பிளான்ட் சூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு டால் பீ பிளான்ட் வந்து சூஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பீ பிளான்ட் வந்துட்டு சூஸ் பண்றாரு. ரெண்டுத்தையுமே கிராஸ் பண்றாரு. அப்புறம் ப்ரோஜினின்னு ஒரு டேர்ம் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. ஸோ ப்ரோஜினினா என்ன அப்படின்னு உங்க எக்ஸாம்ஸ்ல கூட வந்துட்டு கேட்பாங்க. ப்ரோஜினினா ஒண்ணுமே கிடையாது. ப்ரோஜினினா ஆஃப் ஸ்ப்ரிங், ஓகே, ஆர் யங் ஒன்ஸ், அதை தான் நம்ம ப்ரோஜினி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்ல ப்ரோஜினினா என்ன அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா அவங்க ஆஃப் ஸ்ப்ரிங் பற்றி வந்துட்டு பேசுறாங்க. ஆஃப் ஸ்ப்ரிங்னா வந்துட்டு என்னது, குட்டி நம்ம போடுறோம் இல்லையா, அந்த குட்டியை தான் ஆஃப் ஸ்ப்ரிங்னு நம்ம சொல்றோம், ப்ரோஜினின்னு வந்துட்டு சொல்றோம். அதாவது அடுத்த தலைமுறை, அதுதான் நம்ம வந்துட்டு ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்றோம். நீங்க வந்துட்டு உங்க மம்மி டேடியோட ப்ரோஜினி ஆர் ஆஃப் ஸ்ப்ரிங். நாளைக்கு உங்களுக்கு பிறப்போது உங்களுக்கு பிறக்க போறது உங்களோட ப்ரோஜினி ஆர் ஆஃப் ஸ்ப்ரிங். ஸோ இங்க மெண்டல் என்ன பண்றாரு அப்படின்னு வந்துட்டு கேட்டா, ஸோ ஒரு டால் பிளான்ட் ஒரு ஷார்ட் பிளான்ட்டை வந்துட்டு கிராஸ் பண்றாரு. கிராஸ் பண்றது மூலியமா இட் ப்ரொடியூஸ்ட் ப்ரோஜினி, அதாவது இட் ப்ரொடியூஸ்ட் ஆஃப் ஸ்ப்ரிங். அந்த ஆஃப் ஸ்ப்ரிங் வந்துட்டு எவ்வளோ ஆஃப் ஸ்ப்ரிங் வந்துட்டு டாலா இருக்கு, எவ்வளோ ஆஃப் ஸ்ப்ரிங் வந்துட்டு ஷார்ட்டா இருக்கு அப்படின்னு அதை பார்த்துட்டு அந்த பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணி அவர் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கிட்டார். ஓகே, ஸோ அதுதான் இங்க வந்துட்டு சொல்றாங்க. அடுத்து ஸோ இப்போ இந்த மோனோ ஹைபிரிட் கிராஸ் அண்ட் டை ஹைபிரிட் கிராஸ் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். இந்த மோனோ ஹைபிரிட் டை ஹைபிரிட் கிராஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு ஓரலாவே வந்துட்டு நான் சொல்றேன். பிகாஸ் இங்க வந்து நிறைய வந்து அன்வான்ட் கான்டென்ட்டுமே நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன தெரியணும்னா மோனோ ஹைபிரிட் எப்படி வந்து கிராஸ் மூலமா என்ன ரேஷியோ வந்து கிடைக்குது, டை ஹைபிரிட் மூலமா என்ன கிராஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். பிளஸ் உங்களுக்கு எதனா இதுல கீவேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும்னா அதை மட்டும் நான் அண்டர்லைன் பண்றேன். நீங்க உங்களோட எக்ஸாம்ல ஒரு ஆன்சர் எழுதும் போது நீங்க இந்த கீவேர்ட்ஸ் கொஞ்சம் ஹைலைட் பண்ணீங்கன்னா that will do. ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் டைரக்டாவே உங்களுக்கு மோனோ ஹைபிரிட்னா என்ன, டை ஹைபிரிட் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஓகே, ஸோ இப்போ என்ன வந்துட்டு பண்றாரு நம்மளோட மெண்டல் அவர் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ மெண்டல் வந்துட்டு பியூரான ஒரு டால் பிளான்ட் வந்துட்டு அவர் சூஸ் பண்றாரு. ஸோ இந்த நம்ம கான்செப்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸோ இங்க நான் வந்து ஜீன்னா என்ன, அலீல்னா என்ன, ஹோமோசைகஸ்னா என்ன, அதுக்கப்புறம் ஹெட்டிரோசைகஸ்னா என்ன அப்படி வந்து நான் சொல்லிடுறேன். ஓகே, அப்போதான் உங்களுக்கு இந்த மோனோ ஹைபிரிட் டை ஹைபிரிட் ரெண்டுமே வந்து கிளாரிட்டியாக வந்து கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நான் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ இங்க வந்து அது எல்லாமே மென்ஷன் பண்ணிடுறேன். ஆர் மேபி இங்க ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்க வந்துட்டு நான் மென்ஷன் பண்றேன், எல்லா டெர்மினாலஜிஸுமே இங்க மென்ஷன் பண்றேன். ஸோ இட் வில் பி useful. Okay, so yes, characteristics first. கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னதுன்னா ஒரு ஆர்கனிசமை ஐடென்டிஃபை பண்றதுக்கே இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ட்ரேட்னா என்னதுன்னா alternate versions or alternate forms of characteristic. சரியா, இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்கு நான் ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். ஹேர் கலர் அப்படின்றது கேரக்டரிஸ்டிக், அதில் டிஃப்ரெண்ட் ப்ரௌன் ஹேர், பிளாக் ஹேர், ஸோ அதெல்லாம் வந்துட்டு ட்ரேட். இப்போ இந்த டிஎன்ஏனா என்னன்னா நம்மளோட பாடியில் வந்துட்டு நம்மளோட ஒரு செல்லுலுமே நியூக்ளியஸ் வந்துட்டு இருக்குது. அந்த நியூக்ளியஸ்குள்ள குரோமோசோம் வந்துட்டு இருக்கு. குரோமோசோம்குள்ளே வந்துட்டு என்ன இருக்குன்னா உன்னோட டிஎன்ஏ வந்துட்டு இருக்கு. இந்த டிஎன்ஏ வந்துட்டு ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல். இந்த டிஎன்ஏல தான் வந்துட்டு உன்னோட ஹைட் எப்படி இருக்கணும்,
இருக்கணும், ஸ்கின் டோன் எப்படி இருக்கணும், உனக்கு சுகர் இருக்கணுமா இல்லையா, தைராய்டு இருக்கணுமா இல்லையா, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு டிஎன்ஏல தான் வந்துட்டு அடங்கியிருக்கு. இந்த டிஎன்ஏ வந்து ரொம்ப பெருசு, இட் வில் பி சூப்பர் காயில், ரொம்ப காயில் ஆகி தான் உன்னோட நியூக்ளியஸ்குள்ள அடங்கி இருக்கும். இப்போ இந்த மொத்த டிஎன்ஏலுமே வந்துட்டு உன்னோட மொத்த இன்ஃபர்மேஷனுமே வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இதை வந்துட்டு நம்ம ஒரு வீட்டோட ப்ளூ பிரிண்ட்டுக்கு நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ வீட்டோட ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லும் போது, வீட்டோட ப்ளூ பிரிண்ட் நம்ம எடுக்கும் போது, ஓகே, ஸோ எந்த இடத்துல வந்துட்டு பெட்ரூம் இருக்கணும், ஸோ இது வந்துட்டு பெட்ரூமு, ஸோ எந்த இடத்துல வந்துட்டு ஹால் இருக்கணும், எவ்வளோ பெருசு ஹால் இருக்கணும், எங்கே வந்துட்டு கிச்சன் வந்துட்டு இருக்கணும், ஸோ எங்கே வந்துட்டு பால்கனி வந்துட்டு இருக்கணும், ஸோ எங்கே டைனிங் ரூம் இருக்கணும், எங்கே வாஷ்ரூம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு இந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்ல வந்துட்டு இருக்கும் இல்லையா. அதே மாதிரி இந்த டிஎன்ஏ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பெருசு. ஓகே, ஸோ டிஎன்ஏ வந்து ரொம்ப வந்துட்டு பெருசு. ஓகே, இந்த டிஎன்ஏவோட ஒரு செக்மெண்ட், இந்த டிஎன்ஏவோட ஒரு செக்மெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜீன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். இது வந்துட்டு லெட்ஸ் சே இது வந்துட்டு ஒரு ஜீன் 1 அப்படின்னு சொல்லலாம், இது ஜீன் 2, இது ஃபுல்லாக வந்துட்டு ஜீன் 3 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகுனா, எப்படி வந்துட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட்ல இந்த இடத்துல பெட்ரூமோட இன்ஃபர்மேஷன் இருக்கோ, எப்படி இந்த இடத்துல கிச்சன் பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கோ, அதே மாதிரி இந்த மொத்த டிஎன்ஏல உன்னை பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கு. இந்த ஒரு ஜீன்ல வந்துட்டு உன்னை பற்றி, உன்னோட ஐ கலர் பற்றி இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கும். இந்த ஒரு ஜீன்ல உன்னோட ஸ்கின் கலர் பத்தி இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஜீன் 3ல வந்துட்டு உன்னோட ஹேர் கலர் பத்தி இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஆன ஜீன்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அடங்கி இருக்கும். ஓகே, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன்னா, ஸோ இந்த ஜீனு ஒரு ஜீனுமே வந்துட்டு ஒரு கேரக்டரிஸ்டிக்கை வந்துட்டு டினோட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நான் என்னன்னு சொன்னேன், இந்த ஜீன் வந்துட்டு உன்னோட ஐ கலர் பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கும், இந்த ஒரு ஜீனில் வந்துட்டு உன்னோட ஸ்கின் கலர் பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்படின்னா என்ன பேசிக்கலி சொல்கிறேன், இந்த ஜீன் தான் உன்னோட கேரக்டரிஸ்டிக், அதாவது அந்த ஹேர் கலர், ஸ்கின் கலர், அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்கை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கும். இப்போ ஒரு ஜீனுக்குமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஜீன் வந்துட்டு ஒரு ஜெனட்டிக் ஃபார்ம் ஆஃப் கேரக்டரிஸ்டிக். சரியா, இப்போ இந்த ஜீன்ல வந்துட்டு ஆல்டர்னேட் வெர்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஜீனோட ஆல்டர்னேட் வெர்ஷன்ஸை தான் நம்ம வந்துட்டு அலீல்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். இந்த அலீல்ஸ் வந்துட்டு ட்ரேட்ஸை வந்துட்டு குறிக்கும். ஓகே, எஸ், ஸோ ஐ ஹோப் இந்த ஒரு கிளாரிட்டி வந்துட்டு உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் கேரக்டரிஸ்டிக், வாட் இஸ் ட்ரேட், வாட் இஸ் டிஎன்ஏ, வாட் இஸ் ஜீன், வாட் இஸ் அலீல். ஓகே, ஸோ எஸ், இப்போ உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுச்சா? எஸ், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எஸ், புரிஞ்சுச்சாப்பா? புரிஞ்சுச்சா சொல்லுங்க பார்க்கலாம். மேம், எத்தனை ஜென்ரேஷன்ஸ் தாண்டி இந்த ட்ரேட் பாஸ் ஆகி ஒரு குழந்தைக்கு வரும்? ஓகே, ஸோ எத்தனை ஜென்ரேஷன்ஸ் தாண்டி இந்த ட்ரேட்ஸ்னால் வரும்னா, டிபெண்ட்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 3 generations ஆர் 4 generations வரைக்கும் நம்மளால அதை வந்துட்டு பார்க்க முடியும். ஏன்னா அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு பார்ட்னர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபேமிலி வராங்க இல்லையா, ஸோ அப்போ இன்னும் மிக்சிங் ஆகிடும். ஸோ ஒரு 3-4 generations, மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 2 or 3 அவ்வளோதான் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ எஸ் மேம், ஒன் டைம் யூ கேன் சே வாட் யூ டீச் இன் திஸ் சம்மரி. ஓகே, சாரா சர்வா. ஸோ இதில் நான் இன்னும் ஒன்றுமே இல்லை, பேசிக்லி உங்களுக்கு நான் டெஃபினிஷன்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ், ட்ரேட்ஸு, அதுக்கப்புறம் ஜீனு, அலீல்னா வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ எஸ், இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மோனோ ஹைப்ரிட் கிராஸுக்கு வந்துட்டு போயிடலாம். ஏன்னா மோனோ ஹைப்ரிட் கிராஸ் தான் வந்துட்டு ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு இம்பார்ட்டன்ட். இது நான் முன்னாடியே சொல்லிவிட்டு உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து ரொம்ப கொஞ்சம் வளவளன்னு வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால டைரெக்டாக டு த பாயிண்ட் வந்துட்டு நம்ம போயிடலாம். ஓகே, okay, so in the first place there were no halfway characteristics in the first generation or F1 progeny. No medium height plants, all plants were tall. This meant that only one of the parental traits was seen and not some mixture of the two. So the next question was, where the tall plants in the F1 generation exactly the same as the tall plants of the parent generation? So இப்போ என்ன சொல்றார் அப்படின்னு வந்து கேட்டா, மெண்டல் என்ன பண்ணாருன்னா, ஒரு பியூரான ஒரு டால் பிளான்ட்டை வந்துட்டு அவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு சூஸ் பண்ணார். அதே மாதிரி ஒரு பியூரான ஒரு ஷார்ட் பிளான்ட்டை வந்துட்டு அவர் இந்த பி பிளான்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்துட்டு சூஸ் பண்ணார்.
ஓகே, ரெண்டுத்தையுமே வந்துட்டு கிராஸ் பண்ணும்போது இது ரெண்டுமே வந்துட்டு என்னது அப்படின்னு கேட்டால் பேரண்ட் ஜென்ரேஷன். இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு அவர் கிராஸ் பாலினேஷன் வந்துட்டு பண்ணுறாரு. கிராஸ் பாலினேஷன் வந்துட்டு பண்ணும்போது அவருக்கு 4 ப்ரொஜினி ஒரு 4 ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஒரு 4 பீ பிளான்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த 4 பீ பிளான்ட்டுமே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பார்க்கறதுக்கு விசிபிளி வந்துட்டு டாலாக தான் இருக்குது. ஓகே, அப்போ இங்க என்ன சொல்றாரு மெண்டல் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து நான் கிராஸ் பண்ணும்போது நோ ஹாஃப்வே கேரக்டரிஸ்டிக்ஸ் வேர் ப்ரெசென்ட். நோ ஹாஃப்வே கேரக்டரிஸ்டிக்ஸ்னா அதாவது டாலுக்கும் ஷார்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக் என்னது, மீடியம் ஹைட் இருக்கிற பிளான்ட். அந்த மாதிரி எல்லாம் எந்த பிளான்ட்டுமே ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. எல்லா பிளான்ட்ஸுமே வந்துட்டு டாலாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, சரி இப்போ அடுத்த ஒரு கேள்வி வருது. இப்போ இந்த F1 ஜெனரேஷன்ல ப்ரொடியூஸ் ஆன இந்த 4 பிளான்ட்ஸுமே டாலா இருக்கு. இந்த 4 டால் பிளான்ட்ஸுமே அதோட பேரண்ட் டால் பிளான்ட் மாதிரியே தான் இருக்குதா அப்படின்னு அடுத்த கேள்வி வந்துட்டு வருது. So the next question is where the tall plants in the F1 generation exactly the same as the tall plants of the parent generation அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு என்ன பதில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மெண்டலின் எக்ஸ்பெரிமெண்ட் டெஸ்ட் திஸ் பை கெட்டிங் போத் தி பேரண்டல் பிளான்ட்ஸ் அண்ட் தீஸ் F1 tall plants to reproduce by self pollination. The progeny of the parental plants are of course all tall. However, the second generation or F2 progeny of the F1 tall plants are not all tall. Instead, 1/4 of them are short. This indicates both the tallness and shortness were inherited in the F1 plants, but only the tallness was expressed. This led Mendel to propose 2 copies of factors called genes, control traits, and are present in sexually reproducing organism. என்ன மேம் இவ்வளோ பெருசாக படிச்சிங்க என்ன மேம் அப்படின்னு கேட்டேன்னா, ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளியராக அவனோட என்சிஆர்டி வந்துட்டு சொல்கிறான். ஓகே, நம்ம செஷனில் நம்ம சொல்கிறத விட என்சிஆர்டி ரொம்ப அழகாக சொல்லித்தரான். அவனுக்கு என்ன சொல்கிறான்னா, நம்ம வந்து ஒரு பியூரான ஒரு டால் பிளான்ட்டு ஒரு பியூரான ஷார்ட் பிளான்ட்டுமே நம்ம கிராஸ் பண்ணும்போது எனக்கு 4 டால் பிளான்ட்டு கிடைச்சிது. ஆனால் அந்த 4 டால் பிளான்ட்டுமே பார்க்குறதுக்கு அந்த பேரண்ட் பிளான்ட் ஏதோ இந்த பேரண்ட் பிளான்ட்டு அந்த ஹைட்டில் தான் இருந்துச்சு. எதுவுமே வந்துட்டு மீடியம் ஹைட் பிளான்ட் அப்படிலாம் வரல. இது ரெண்டும் சேர்ந்து கலவையா மீடியம் ஹைட் பிளான்ட் அப்படியெல்லாம் ஒரு பிளான்ட்டுமே கிடைக்கல. எல்லா பிளான்ட்டுமே டாலா அந்த பேரண்ட் பிளான்ட் மாதிரி தான் பார்க்கறதுக்கு இருந்துச்சு. இப்போ மெண்டலுக்கு ஒரு டவுட், சரி இது பார்க்கறதுக்கு டாலா தான் இருக்குது, ஆனால் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் அந்த பேரண்ட் டால் பிளான்ட் மாதிரியே வந்து ஃபுல்லாகவே டாலா தான் இருக்குதா அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட். அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டால், இந்த F1 ஜென்ரேஷன்ல இருந்த இந்த டால் பிளான்ட்டை வந்துட்டு அவர் செல்ஃப் பாலினேஷன் வந்துட்டு பண்றாரு. ஓகே, ஸோ செல்ஃப் பாலினேஷன் வந்துட்டு பண்ணும்போது F2 ஜென்ரேஷன்ல என்ன ஆகுது அப்படின்னு வந்து கேட்டால் 4 ப்ரோஜினி ஒரு 4 ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, 4 பிளான்ட்ஸ்ல வந்துட்டு 3 பிளான்ட்ஸ் வந்துட்டு டாலாக வந்துட்டு இருந்துச்சு, ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் வந்துட்டு ஷார்ட்டாக வந்து இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே ப்ரொடியூஸ் ஆகுன இந்த F1 ஜென்ரேஷனில் இருக்கிற அந்த பிளான்ட்ஸில் 2 ட்ரேட்டுமே இன்ஹெரிட் ஆகியிருக்கு இந்த பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த பிளான்ட் கிட்ட டாலா இருக்கிற அந்த ஜீனுமே இருக்கு, ஷார்ட்டா இருக்கிற அந்த ஜீனுமே வந்துட்டு இருக்கு. ஆனா டாலா இருக்கிற ஜீனு மட்டும் தான் எக்ஸ்பிரஸ் ஆகியிருக்கு. அதனாலதான் இந்த பிளான்ட் டாலா இருக்கு. ஆனா இந்த பிளான்ட் நம்ம செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது அடுத்த ஜெனரேஷன்ல இந்த பிளான்ட் இன்ஹெரிட் பண்ண இந்த ஷார்ட் ஜீனு அடுத்த ஜெனரேஷன்ல எக்ஸ்பிரஸ் ஆகிடுச்சு அப்படின்னு மெண்டல் நோட் பண்றாரு. அது அவரோட அப்சர்வேஷன்ஸ்ல எழுதுறாரு. ஸோ இதை வச்சு நமக்கு 2 ரேஷியோஸ் கொடுக்குறாரு, விச் இஸ் யோர் phenotypic ரேஷியோ அண்ட் ஜீனோடைபிக் ரேஷியோ. ஸோ phenotypic ரேஷியோ நம்மளோட F1 ஜென்ரேஷன்ல வந்துட்டு எல்லாமே டாலாக தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை விட்டுருவோம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் F2 ஜென்ரேஷன்ல பார்க்கும்போது ஃபிசிக்கலாக பார்க்கும்போது phenotypic ரேஷியோ வந்துட்டு 3 டால் பிளான்ஸ் இருக்கிறதுனால 3, ஒரே ஒரு டார்க் பிளான்ட் இருக்கிறதுனால 3:1. ஜீனோடைபிக் ரேஷியோ நம்ம வந்துட்டு பார்க்கும்போது அதில் ஒரு
பிளான்ட் வந்துட்டு டிட்டோவா அதோட கேரக்டரிஸ்டிக் எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு டால் பிளான்ட் ஒரிஜினல் ஓஜி வெர்ஷன் ஆஃப் டால் பிளான்ட் மாதிரியே இருக்கு. ஸோ அதனால ஒன் ஹோமோசைகஸ் டால் பிளான்ட். ஆனால் ரெண்டு வந்துட்டு இந்த F1 ஜென்ரேஷனில் ப்ரொடியூஸ் ஆகினா அந்த பேரண்ட் பிளான்ட் மாதிரி இருக்கு. ஸோ 2 ஹெட்டிரோசைகஸ் டால் பிளான்ட் அண்ட் 1 பேரண்ட் ஜென்ரேஷனில் ப்ரொடியூஸ் ஆன அந்த ஹோமோசைகஸ் டார்ஃப் பிளான்ட். ஸோ இதுதான் அவனோட ஜீனோடைபிக் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் இந்த ஒரு கான்செப்ட்ல டவுட் இருக்குன்னு சொல்லுங்க இந்த ஒரு விஷயத்துல. எஸ் 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 யாருக்குன்னா இந்த விஷயத்துல வந்துட்டு சொல்லுங்க இந்த ஒரு கான்செப்ட்ல என்ன டவுட் இருக்குது. மோனோஹைபிக்ரஸ் ரொம்ப அழகா உன் என்சிஆர்டி வந்துட்டு சொல்றான், பயங்கரமா ரொம்ப அழகா சொல்றான். உனக்கு மற்ற செஷன்ஸா சாண்ட்ரா மேம்லாம் ஒண்ணுமே கிடையாது, என்சிஆர்டி வந்துட்டு அவ்வளோ அழகா சொல்லித்தரான். ஓகே மேம், ஹவு மெண்டல் ஃபவுண்ட் அபவுட் ஜீனோடைப் ரேஷியோ அப்படின்னு வந்துட்டு ஷாலினி வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ ஷாலினி ஜீனோடைபிக் ரேஷியோ இது எப்படி ஹெட்டிரோசைகஸ்ன்னு அவர் எப்படி வந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்னா இது ஒரு நல்ல கேள்வி, நான் உனக்கு வந்துட்டு சொல்றேன். ஓகே ஃபர்ஸ்ட் அதுக்கு நீ ஒரு டேர்ம் தெரிஞ்சுக்கணும் ஷாலினி. அது என்ன டேர்ம்னா பியூர் அப்படின்னு வந்துட்டு ஒரு டேர்ம் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே இப்போ ஹோமோசைகஸா இல்லை ஹெட்டிரோசைகஸா அவர் எப்படி ஜீனோடைபிக் ரேஷியோ வந்துட்டு கண்டுபிடிச்சாரு அப்படின்னு வந்து கேட்டால் அதுக்கு முன்னாடி பியூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டேர்ம் வந்து நீ தெரிஞ்சுக்கணும். பியூர்னா என்ன? கலப்படமே இல்லை, கொஞ்சம் கூட இம்பியூரிட்டியே வந்துட்டு கிடையாது, எதுவுமே மிக்சிங் வந்துட்டு இல்லை, அதை தான் நம்ம பியூர்னு சொல்லுவோம். கரெக்டா? அவரு நான் ஸ்டார்டிங்ல என்னன்னு சொன்னேன், அவரு ஒரு பியூரான ஒரு டால் பிளான்ட் எடுத்தாரு, அதே மாதிரி ஒரு பியூரான ஷார்ட் பிளான்ட் எடுத்தாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பியூர்னா என்னன்னா இந்த டால் பிளான்ட்டோட வம்சாவளியில, சரியா, அதோட ஜென்ரேஷன்ல அதோட பாட்டன் அதோட அப்பா அந்த அப்பாவோட அந்த 3 ஒரு 10 ஜென்ரேஷன் 15 ஜென்ரேஷன் கூட வச்சுக்கோங்க, அந்த தலைமுறையில எல்லா பிளான்ஸுமே வெறும் டாலா தான் இருக்கு. அவங்க அகராதியிலே ஒரு பிளான்ட் கூட தப்பி தவிர மிஸ் ஆகி ஷார்ட்டா வரவே இல்லை. ஸோ இந்த பிளான்ட் அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன்லேருந்து வந்ததுனால அதை ஒரு பியூரான டால் பிளான்ட்னு சொல்கிறோம். சரியா? நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், எந்த ஒரு ஜீன் எடுத்தாலுமே அதுக்கு 2 வெர்ஷன்ஸ் ஆஃப் அலீல்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொன்னேன். கரெக்டா? ஸோ இங்கே டால் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ஜீனுக்கு 2 அலீல்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் ஒரு கேபிட்டல் டி இன்னொரு கேபிட்டல் டி. அதனால தான் நம்ம அதை 2 கேபிட்டல் டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஒரு ஷார்ட் பிளான்ட் பியூரான ஒரு ஷார்ட் பிளான்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். அப்படின்னா என்னன்னா இந்த ஷார்ட் பிளான்ட்டோட அகராதியில தலைமுறையில ஒரு 10-15 ஜென்ரேஷனா எந்த ஒரு பிளான்ட்டுமே தப்பி தவறி கூட வந்துட்டு டாலா பிறக்கல, ஒரு மீடியம் ஹைட்ல பிறக்கல, ஒண்ணுமே இல்லை. அந்த பிளான்ட்ஸ்ல இருந்து வர எல்லா அந்த ஜென்ரேஷன்ல இருந்து வர எல்லா பிளான்ட்டுமே வரும் ஷார்ட்டா தான் இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு பிளான்ட்டை எடுத்திருக்கிறாரு. இப்போ நீ நல்லா கவனிச்சனா கேபிட்டல் டி வந்துட்டு டாலை ரெப்ரசென்ட் பண்ணுது அண்ட் ஸ்மால் டி வந்து ரெப்ரசென்ட் பண்றது டார்ஃப் ஆர் ஷார்ட்டா இருக்குது. இப்போ இந்த பிளான்ட்ஸ்ல தப்பி தவறி கூட மிக்சிங்கே இல்லை, அப்போ அவங்க பியூரா தானே இருக்காங்க. அப்போ இப்போ யோசிச்சு பாரு, நான் டாலுக்கு வந்துட்டு கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்னு நாங்கள் எழுதிட்டேன்னா அங்கே என்ன அர்த்தம்? அந்த பிளான்ட்ல வந்துட்டு ஏதோ ஒரு கலப்படம் இருந்திருக்கு, அதாவது அந்த பிளான்டோட ஜெனரேஷன்ல ஏதோ ஒரு பிளான்ட் ஷார்ட்டா இருந்திருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஆனா நான் இங்க என்ன சொல்றேன், இந்த ஜெனரேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ்ல வந்துட்டு ஒரு பிளான்ட்டோட தப்பி தவறி ஷார்ட்டாவே இல்லை, எல்லா பிளான்ட்ஸுமே டாலா இருக்கு, கலப்படமே இல்லை. ஸோ அதனால அவங்க வந்து ஹோமோசைகஸ்ன்றாங்க. ஹோமோசைகஸ் கேபிட்டல் டி. அண்ட் அதே மாதிரி இந்த ஷார்ட் பிளான்ட்டுமே வந்து கலப்படமே இல்லாத ஒரு வம்சாவளியில டார்ஃபாவே அவங்க குடும்பம் ஃபுல்லா இருந்திருக்கிறாங்க, தப்பி தவறி ஒரு பிளான்ட் கூட ஹைட்டா பிறந்ததே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான்ட்டை சூஸ் பண்றதுனால ஸ்மால் டி. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம கிராஸ் பாலினேஷன் பண்றோம். இது ரெண்டுத்தையுமே கிராஸ் பாலினேஷன் பண்ணும் போது இப்போதான் நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆஃப்ஸ்பிரிங்கை ப்ரொடியூஸ் பண்றோம். ஆனா ப்ரொடியூஸ் பண்ற இந்த ஆஃப்ஸ்பிரிங்ல இப்போ என்ன ஆகுது, கலப்படம் வரப்போகுது. ஏன்? நான் இப்போ ஒரு டாலு ஒரு டார்ஃப் 2 டிஃப்ரெண்ட்டை எடுத்து மிக்ஸ் பண்றேன். இதுக்கு முன்னாடி இந்த டால் பிளான்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுச்சு, இதுவுமே இன்னொரு டால் பிளான்ட்டுமே ரீப்ரொடியூஸ் பண்ணி ஒரு டால் பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு, அந்த டால் பிளான்ட் இன்னொரு டால் பிளான்ட் கூட ரீப்ரொடியூஸ் பண்ணி ஒரு டால் பிளான்ட், அப்படி வந்த ஒரு பிளான்ட் தான் இந்த டால். அதே மாதிரி இந்த ஷார்ட் பிளான்ட் எப்படி ஒரு ஷார்ட் ரீப்ரொடியூஸ் பண்ணி ஷார்ட், மறுபடியும் இந்த ஷார்ட் இன்னொரு ஷார்ட் ரீப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஷார்ட், அந்த வம்சாவளியில வந்த இந்த ஷார்ட் பிளான்ட்டுமே இப்படி ஒரு டால் பிளான்ட்டுமே நான் மிக்ஸ் பண்றேன்.
அப்போ என்ன ஆகுது, ஒரு இம்பியூர் ஆயிடுது, ஒரு கலப்படம் வருது. அப்போ அது ஹெட்டிரோசைகஸா மாறுது. ஓகே, அப்போ அதை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு நான் என்னன்னு போடுறேன், கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு போடுறேன். என்னதான் இந்த பிளான்ஸ் எல்லாம் டாலா இருந்தாலுமே இதெல்லாம் கலப்படம் நால பிறந்த பிளான்ஸ். அப்படின்னா என்னன்னா, இந்த ட்ரேட்டுமே இந்த பிளான்ட்ல இருக்கும், இந்த டார்ஃப் ட்ரேட்டுமே இந்த பிளான்ட்ல வந்துட்டு இருக்கும். சரியா? இப்போ மெண்டல் என்ன பண்ணாரு அப்படின்னு வந்துட்டு கேட்டா, அவருக்கு டவுட், இந்த டால் பிளான்ஸ் எல்லாம் சரி, ஆமா எல்லாமே இந்த அப்பா மாதிரியே வந்துட்டு இருக்குது, டாலா வந்துட்டு இந்த பிளான்ட் வந்துட்டு இருக்குது. ஆனா அதோட அந்த ஜீனோ டைப்பு அது வந்து அதோட அப்பா மாதிரியே இருக்குதா அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்றதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, செல்ஃப் பாலினேஷன் பண்றாரு. செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது 4 பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுல 3 வந்துட்டு டாலா இருக்கு, 1 வந்துட்டு ஷார்ட்டா இருக்கு. ஸோ இதை வச்சு அவர் 3:1 உனக்கு ஃபீனோடைபிக் ரேஷியோ கொடுத்துட்டாரு. ஆனா ஜீனோடைபிக் ரேஷியோ எப்படி கிடைச்சது? சரி, இந்த டார்ஃப் பிளான்ட்டுக்கு டவுட்டே இல்லை, அஃப்கோர்ஸ் வந்துட்டு ஸ்மால் டி அது ஈஸியாக அந்த ஜீனோடைப்போ கிடைச்சிருச்சு. ஆனால் இது 3 அவரால் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிஞ்சுது? அவருக்கு எப்படி தெரிஞ்சுது இந்த 3 பிளான்ஸில் 1 வந்துட்டு கேபிட்டல் டீயாக இருக்கும், அண்ட் 2 வந்துட்டு கேபிட்டல் டி ஸ்மால் டீயாக இருக்கும்னு அவருக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டேன்னா, அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த 3 பிளான்ஸையுமே அகெயின் செல்ஃப் பாலினேஷன் பண்றாரு. ஓகே, இந்த 3 பிளான்ஸுமே செல்ஃப் பாலினேஷன் பண்றாரு. அதாவது இப்போ இண்டிவிஜுவலா இந்த ஒரு பிளான்ட் அவர் என்ன பண்றாருன்னா செல்ஃப் பாலினேஷன் பண்றாரு. செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது இந்த பிளான்ட் வழியா வர எல்லா பிளான்ட்ஸுமே வந்துட்டு என்னவா இருக்குது, வரும் வந்துட்டு டாலா தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஆனா இந்த பிளான்ட் வழியா, இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி வர பிளான்ட் இருக்குல்ல, இந்த பிளான்ட் வழியா அந்த வர பிளான்ஸ் எல்லாமே என்ன காமிக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்டா, அது 4 பிளான்ட்ஸ்ல 3 பிளான்ட்ஸ் டாலா இருக்கு, ஒரு பிளான்ட் டார்ஃபா இருக்குது. ஸோ இதை வச்சு அவர் சொல்றாரு ஜீனோடைபிக் ரேஷியோ. புரியுதா உங்களுக்கு அவர் என்ன பண்றாருன்ட்டு? இப்போ இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். இன்னொரு வாட்டி நான் சொல்றேன் உங்களுக்கு எப்படி அவர் வந்துட்டு ஜீனோடைபிக் ரேஷியோ வந்துட்டு சொன்னாருன்னு. இது பச்சையா தெரியுது நமக்கு, ஷார்ட் பிளான்ட், அஃப்கோர்ஸ் ஒரே ஒரு ஷார்ட் பிளான்ட். ஸோ அந்த வச்சு அவர் ஜீனோடைபிக் ரேஷியோ 1ன்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த 3த்துல அவரால் எப்படி சொல்ல முடிஞ்சது, இது 2 வந்துட்டு ஹெட்டிரோசைகஸ், இது வந்துட்டு ஹோமோசைகஸ் அவரால் எப்படி சொல்ல முடிஞ்சது அப்படின்னு கேட்டா, அது உங்க டெக்ஸ்ட் புக்ல இல்ல. பட் அதுக்கு இன்ஃபர்மேஷன் என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க உங்க டெக்ஸ்ட் புக்ல. எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு வந்துட்டு கேட்டா, இந்த டால் பிளான்ட்டை அவரு செல்ஃப் பாலினேஷன் பண்றாரு. அப்படி பண்ணும்போது இந்த பிளான்ட் வழியா வர எல்லா பிளான்ட்ஸுமே 4 ஆஃப்ஸ்பிரிங் ப்ரொடியூஸ் ஆகுது, 4 பிளான்ட்ஸுமே டாலா இருக்குது. ஓகே, ஆனா இந்த பிளான்ட் ரீப்ரொடியூஸ் பண்ணும் போது, செல்ஃப் பாலினேஷன் பண்ணும் போது, கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கிற இந்த பிளான்ட் ரீப்ரொடியூஸ் பண்ணும் போது இதை வழியா 4 பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுல 3 டாலா இருக்கு, 1 குட்டையா வந்துட்டு இருக்கு. இதை வச்சு இது 2 ஹெட்டிரோசைகஸ், இது ஹோமோசைகஸ் சொல்லி அதை வச்சு உனக்கு ஜீனோடைபிக் ரேஷியோ கொடுத்தாரு. ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். எஸ், கிளியர் ஆச்சப்பா? You can say head and shoulders. Yes, மங்கையா கரசி புரிஞ்சுச்சா? ஓகே, ஆசம் பா. ஓகே, ஆசம், கிளியர் மேம்னு சொல்லிட்டாங்க ஷாலினி எல்லாம் வேற லெவல். ஸோ அதுதான் அவனோட மோனோ ஹைபிரிட் கிராஸ். ஓகே, ஸோ இன் திஸ் எக்ஸ்பிளனேஷன், ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷனை வச்சு போத் கேபிட்டல் டி அண்ட் கேபிட்டல் டி ரெண்டுமே டால் பிளான்ஸ், வைல் ஸ்மால் டி அது வந்துட்டு ஒரு ஹெட்டிரோசைகஸ், அது ஒரு ஹோமோசைகஸ் டார்ஃப் பிளான்ட். ஓகே, ஸோ இதை வச்சு அவர் இன்னொரு விஷயம் வந்துட்டு கன்க்ளூட் பண்றாரு. என்ன கன்க்ளூட் பண்றாரு அப்படின்னு வந்துட்டு கேட்டா, ஒரு காப்பி ஆஃப் டீயே போதும் அந்த ஒரு ஜீன் ஆர் அந்த ஒரு ட்ரேட் எக்ஸ்பிரஸ் ஆகுறதுக்கு அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்றாரு. ஸோ இந்த கேபிட்டல் டீயை டாமினன்ட்னு சொல்றாரு, அந்த ஸ்மால் டீயா இருக்கிறது ரிசர்சிவ். ஸோ இந்த விஷயத்துல உனக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. எதை பத்தி சொல்றாங்கன்னா, டாமினன்ட் அண்ட் ரிசர்சிவ் பத்தி வந்துட்டு உனக்கு டீச் பண்றாங்க. உனக்கு இந்த ஒரு பேராகிராஃப்ல டாமினன்ட் அண்ட் ரிசர்சிவ் ட்ரேட்ஸ் பத்தி சொல்றாங்க. ஸோ டாமினன்ட் ட்ரேட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, எந்த ட்ரேட்ஸ் எல்லாம் இன்னொரு ட்ரேட் எக்ஸ்பிரஸ் ஆகாம சப்ரஸ் பண்ணுதோ அது டாமினன்ட் ட்ரேட். அண்ட் எந்த ட்ரேட் வந்துட்டு சப்ரஸ் ஆகியிருக்கோ அது வந்து ரிசர்சிவ் ட்ரேட். அண்ட் டாமினன்ட் எப்பவுமே கேப்ஸ் லாக்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இப்போ 2 கேபிட்டல் டி இருந்தாலுமே அது டாமினன்ட். ஒரே ஒரு கேப்ஸ் லாக் இருக்கிற ஒரு லெட்டர் வந்துருச்சுனாலுமே அது டாமினன்ட் தான். ரிசர்சிவ்க்கு ஆஃப்கோர்ஸ் ரெண்டுமே லோவர் கேப்ஸ்ல இருக்கணும்.
அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் இந்த விஷயத்தில் வந்துட்டு சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்துட்டு உனக்கு கொடுக்குறாங்க. இந்த பீ ஃப்ளார், அதாவது இந்த பீ பிளான்ட்டோட அந்த ஃப்ளார் கலரை வச்சு உனக்கு எக்ஸாம்பிள் தராங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா பேரண்ட் ஜென்ரேஷனில் ஒரு வைலட் கலர், ஒரு பர்பிள் கலர் ஃப்ளார் இருக்குது, இங்கே ஒயிட் கலர் ஃப்ளார் வந்துட்டு இருக்குது. ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணும் போது கிராஸ் ஃபர்டிலைசேஷன் வந்துட்டு பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அது ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் எல்லாமே வந்துட்டு பர்பிளில் இருக்குது. இதுலேருந்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுது? என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுது? பர்பிள் கலர் பிளான்ட்ஸு ஒரு பர்பிள் கலர் ஃப்ளாரு டாமினண்ட்டாக இருக்குது ஒயிட் கலர் ஃப்ளாருக்கு கம்பேர் பண்ணும்போது. ஸோ பர்பிள் கலர் வந்துட்டு டாமினண்ட்டாக இருக்குது, ஒயிட் வந்துட்டு ரிசர்சிவ் ட்ரேட் அப்படின்னு வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நமக்கு இந்த விஷயத்தில் தராங்க. இப்போது இந்த பர்பிள் கலர் ஃப்ளாராக இருக்கிற அந்த பீ பிளான்ட்டை நம்ம செல்ஃப் பாலினேஷன் ஒரு செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் பண்ணும்போது 4 பீ பிளான்ட்ஸ் வந்துட்டு கிடைக்குது. அதில் 4 ஃப்ளார் கலர்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. அதில் 3 வந்துட்டு இந்த டாமினண்ட்டாக இருக்குது, இந்த பர்பிள் மாதிரி இருக்குது, அண்ட் 1 மட்டும் ஒயிட்டாக இருக்குது. அகெயின் இதில் என்ன டீச் பண்ணுறாங்கன்னா டாமினன்ட் அண்ட் ரிசர்சிவ் பற்றி மட்டும்தான் டீச் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எந்த ட்ரேட் டாமினண்ட்டாக இருக்கோ அது இன்னொரு ட்ரேட்டோட எக்ஸ்பிரஷனை சப்ரஸ் பண்ணும், அதுதான் டாமினன்ட் ட்ரேட். அண்ட் எந்த ட்ரேட்டோட எக்ஸ்பிரஷன் சப்ரஸ் ஆகி இருக்கோ அது வந்துட்டு ரிசர்சிவ் ட்ரேட். அவ்வளவுதான். ஓகே, ஸோ எஸ் வேற என்ன டவுட் இருக்குதா? when you start கிஷோர் குமார், ஐம் so சாரி, பயோ போர்ஷன்ஸ் இன்னும் நிறைய இருக்குது ஃபார் கிளாஸ் 10th 12th பண்ணணும்ப்பா. எஸ் பாட் கலர் அண்ட் பாட் ஷேப் அதுவுமே வந்துட்டு இருக்குது. கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸில் அதுவுமே வருது. பாட் கலர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது க்ரீன் ஆர் எல்லோ இருக்குது. பாட் ஷேப் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எய்தர் ஸ்மூத் ஆர் இன்ஃப்ளேட்டட் இல்லைனா கான்ஸ்ட்ரக்டட் அது வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ எஸ் நெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு போயிடலாமா? இதில் டாமினன்ட் ரிசர்சிவ் பற்றி மட்டும் தான் சொன்னாங்க. இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு இதில் டைஹாபியர் கிராஸ் பற்றி டீச் பண்ணுறாங்க. ஆஃப்டர் டைஹாபியர் கிராஸ் செக்ஸ் டிட்டர்மினேஷன் அண்ட் ரூல்ஸ். அவ்வளோதான். ஓகே, ஸோ உடனே வந்துட்டு நம்ம போயிடலாம். ஓகே, ஜீனோடைபிக் ரேஷியோ நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஜீனோடைபிக் ரேஷியோ வந்துட்டு அதில் ஃபீனோடைப் வந்துட்டு உனக்கு 3:1, ஜீனோடைப் வந்துட்டு என்னது உனக்கு 1:2:1 உன்னோட மோனோ ஹைப்ரிட் கிராஸில். ஓகே, 2 stories of flying கண்டிப்பாக எடுக்கிறப்பா. ஓகே, ஜீனோடைபிக் ரேஷியோ விச் இஸ் பேஸ்ட் ஆன் தி கேமேட்ஸ் present in the organism அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. எக்ஸாக்ட்லி, அதாவது அலிலிக் அந்த ரெப்ரசன்டேஷன் அதை பேஸ் பண்ணி. ஓகே, எஸ் ஃப்ளார் பொசிஷன் அண்ட் அதெல்லாம் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டேன்ப்பா. பூமிகா அந்த கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் வரும்போதே நான் ஃப்ளார் பொசிஷன், ஆக்சைல் டெர்மினல், நீங்கள் கொஞ்சம் பேக் போனீங்கனாலே நான் எழுதவும் செஞ்சேன். ஆக்சைல் டெர்மினல் அதெல்லாமே நான் மென்ஷன் பண்ணேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம டைஹாபியர் கிராஸ் போகலாம். அண்ட் தோஸ் ஆஃப் யூ ஹேவிங் தமிழ் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். இந்த செஷன் நீங்கள் லேட்டர் பீரியடில் கூட வந்துட்டு பார்க்கலாம். விச் எவர் உங்களுக்கு ப்ரையாரிட்டியாக ஃபீல் ஆகுது, லைக் டுமாரோ இஃப் யூ ஹேவ் பயோ எக்ஸாம் ஒரு இந்த சாப்டரில் வீக்காக இருந்தீங்கன்னா இது பாருங்கள். ஒரு நாளைக்கு தமிழ் எக்ஸாம் இருக்குது, தமிழ் சார் சொல்லி கொடுக்குற கான்செப்ட்ல நீங்கள் கொஞ்சம் லேக் ஆகிட்டு இருந்தால் அதை வந்து பாருங்கள். ஸோ ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த செஷனை வந்து நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் டைஹாபியர் கிராஸ். ஓகேவா? Okay, so what happens when pea plants show 2 different characteristics rather than just one are bred with each other? What are the progeny of a tall plant with round seeds and a short plant with wrinkled seeds look like? So இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு கேள்வி வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ என்ன கேள்வி வந்துட்டு கேட்குறாங்க அப்படின்னு வந்துட்டு பார்த்தா, சரி டால் பிளான்ட்டு கிராஸ் பண்ணோம், டார்ஃப் பிளான்ட் கூட கிராஸ் பண்ணோம். இப்போ ஒரு டால் பீ பிளான்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ அதில் இருக்கிற அந்த பீ பிளான்ட்டு அந்த ஒரு சீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த டால் பீ பிளான்ட் அந்த சீட்ஸ் எல்லாமே வந்து ரவுண்டு ஷேப்பில் வந்துட்டு இருக்கும். இப்போது தாஃப் பிளான்ட் வந்துட்டு இருக்குது. அந்த தாஃப் பீ பிளான்ட்ல இப்போ வந்துட்டு நான் இங்கே போடுறேன். டால் பீ பிளான்ட் இருக்கு, இந்த பீ எல்லாமே ரவுண்டாக இருக்குது, இது வந்து குட்டையாக இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் விரிங்கிள்டாக வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கிராஸ் பண்ணும்போது அதோட ப்ரோஜினி எப்படி இருக்கும், ஆர் அதோட ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு கேள்வியாக வந்துட்டு கேட்குறாங்க. தே ஆர் ஆல் டால் அண்ட் தே ஹாவ் ரவுண்ட் சீட்ஸ். ஸோ அப்படி இருக்கிற ஒரு பீ பிளான்ட்டை நம்ம 2 கிராஸ் பண்ணும்போது அந்த ஆஃப் ஸ்ப்ரிங் எல்லாமே வந்துட்டு அதோட ஹைட்டு எல்லாமே டாலாக இருக்கும் அண்ட் சீட் எல்லாமே ரவுண்டாக இருக்கும். அப்படின்னா அகெயின் டால் வந்துட்டு டாமினன்ட் ஓவர் டார்ஃப் அண்ட் ரவுண்டு வந்துட்டு டாமினன்ட் ஓவர் wrinkled அப்படின்னு நமக்கு இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் தராங்க. ஓகே, அப்புறம் இங்கே பாருங்க, டால் அண்ட் ரவுண்ட் ஆர் டாமினன்ட் traits. பட் what happens when these F1 progeny are used to generate F2 progeny by self-pollination? சரி, வரும் F1 progeny-ல நமக்கு இந்த மாதிரி ரவுண்டு டால் பிளான்ட்ஸ் கிடைச்சிருச்சு. ஆனால் இந்த ரவுண்டு டால் பிளான்ட்ஸை செல்ஃப் பாலினேட் பண்ணால்
அப்போ என்ன ஆகும்? அப்போ மறுபடியும் நம்மளால வந்துட்டு wrinkled seeds பார்க்க முடியுமா F2 ஜென்ரேஷனில்? ஏன்னா நம்ம மோனோஹைபிரிட் கிராஸ் பண்ணும்போது F1 ஜென்ரேஷன் நம்ம செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது நமக்கு டார்ஃப் கேரக்டர் ரீஅப்பியர் ஆச்சு. அப்போது இங்கேயுமே இந்த டார்ஃப் wrinkled seeds இதெல்லாம் ரீஅப்பியர் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட்டு வருது இல்லையா? ஸோ அது வந்து அதுவுமே நம்மளோட மெண்டல் வந்துட்டு பண்ணி பார்க்குறாரு. ஸோ அதுக்கு நமக்கு ஒரு டேபுலேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டேபுலேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்துட்டு படிப்போம். ஓகே, பிகாஸ் அது முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிற இந்த செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த பிக்சர் கிளியராக இருக்குன்னு வந்துட்டு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் ஸோ. ஃபிகர் கிளியராக இருக்குதா இல்லை இன்னும் ஜூம் பண்ணுமா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபிகர் கிளியராக இருக்கா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இந்த பிக்சர் வந்துட்டு கிளியராக இருக்குதா? எஸ், இந்த பிக்சர் கிளியராக இருக்கா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் திஸ் சாப்டர் அட் தி எண்ட் ஆஃப் தி செஷன். ஹவு மெண்டல் ஃபவுண்ட் த ரேஷியோ 9:3:3:1. வரேன் பூமிகா, நான் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல, அதுக்கு வரேன். பட் இந்த சைடில் இருக்க பிக்சர் கிளியராக இருக்குதுன்னா சொன்னீங்கன்னா நான் வந்து ஓகே கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, ஜூம் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம இதில் பிட் பை பிட்டாக பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஓகே, பிரேக் டவுன் பண்ணி ஜூம் பண்ணி படிக்க போகிறோம். இப்போது மெண்டல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஒரு பியோர் ஆன பியோர்னே கிடையாது, அவர் பியோர் இங்கே சூஸ் பண்ணல, பிகாஸ் உங்களோட எக்ஸாம் டெக்ஸ்ட் புக்கில் இங்கே வந்து அப்படி கொடுக்கல. ஸோ மெண்டல் என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு ஒரு பீ பிளான்ட்டை வந்துட்டு சூஸ் பண்ணுறாரு. அந்த பீ பிளான்ட்டில் வந்துட்டு அந்த சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி இருக்குது, அந்த பீ சீட்ஸ் ரவுண்டாக இருக்குது அண்ட் க்ரீன் கலரில் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பீ பிளான்ட் வந்துட்டு சூஸ் பண்ணுறாரு. ஸோ அதில் வந்து அந்த சீட்ஸு எப்படி இருக்குது, wrinkled-ஆ இருக்குது அண்ட் அதோட கலர் எப்படி இருக்குது, எல்லோவாக இருக்குது. நமக்கு ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. என்ன இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கொடுத்துட்டாங்க? இங்கே ரெப்ரசன்டேஷனில் நீ பார்த்தீங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு தெரியும். இங்கே ஆர் வந்துட்டு ரவுண்டு டினோட் பண்ணுது. இங்கே நான் சைடில் எழுதிடுறேன் இந்த விஷயங்கள் எல்லாம். ஆர் கேபிட்டல் ஆர் ரவுண்டு டினோட் பண்ணது, ஸ்மால் ஆர் வந்துட்டு wrinkled டினோட் பண்ணது, அண்ட் கேபிட்டல் ஒய் எல்லோவை டினோட் பண்ணது, அண்ட் ஸ்மால் ஒய் வந்துட்டு உனக்கு கிரீன் கலரை டினோட் பண்ணுது. விச் மீன்ஸ் ரவுண்டு வந்துட்டு டாமினன்ட்டு, எல்லோ வந்துட்டு டாமினன்ட்டு. ஓகே, ஸோ இங்கே நான் போட்டுடுறேன். ஸோ ரவுண்ட் வந்துட்டு டாமினன்ட்டு, எல்லோ வந்துட்டு டாமினன்ட்டு, இந்த wrinkled இருக்கிறது ரிசர்சிவ் அண்ட் கிரீன் இருக்கிறது வந்துட்டு ரிசர்சிவ் ட்ரேட். ஓகே, ஸோ இங்கே நமக்கு டாமினன்ட் எது, ரிசர்சிவ் எது அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ரவுண்டு க்ரீன் சீட்ஸை wrinkled எல்லோ சீட்ஸ் இந்த ரெண்டு பிளான்ட்டுமே கிராஸ் பண்ணும்போது அவருக்கு கிடைச்ச அந்த பிளான்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த சீடோட கலரும் டெக்ஸ்டரும் எப்படி இருக்குதுன்னா எல்லா சீட்ஸுமே வந்துட்டு ரவுண்டாக இருக்குது அண்ட் எல்லா சீட்ஸுமே எல்லோவாக இருக்குது. இதுதான் F1 ஜென்ரேஷனில் அவருக்கு கிடைக்கிது. ஸோ அந்த கேமீட்ஸை வந்துட்டு நம்ம இங்கே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ ரவுண்டை நம்ம டிபிக்ட் பண்ணுறதுக்கு ஆறுன்னு சொல்கிறோம். எந்த ஜீன் எடுத்தாலுமே அது ஒன்று அம்மா கிட்டேருந்து வரும், அப்பா கிட்டேருந்து வரும். ஸோ அதனால அது நம்ம 2 கேபிட்டல் ஆர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ரவுண்டு டாமினன்ட்டு இல்லையா? ஸோ ரவுண்டு கேபிட்டல் ஆர் அண்ட் க்ரீனை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஸ்மால் ஒய். ஏன் எல்லோ வந்துட்டு டாமினன்ட், அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு கேபிட்டல் ஒய் எடுக்கிறோம். அண்ட் wrinkled ரெசம்பிள் பண்ணுறதுக்கு ஸ்மால் ஆர் எடுக்கிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கேமீட் ஃபர்ஸ்ட் கிடைக்குது? இங்க நீங்களே பாருங்க, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் 2 கேபிட்டல் ஆர் இருக்கு, 2 ஸ்மால் ஒய் இருக்கு. 2 வாட்டி எழுத வேணாம், ஒரே வாட்டி ஒரு கேபிட்டல் ஆர் ஒரு ஸ்மால் ஒய் அப்படின்னு எழுதுனா போதும். ஸோ அதுவே வந்துட்டு எதை டினோட் பண்ணுது அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா உனக்கு அந்த ரவுண்டா இருக்கிற அந்த கிரீன் கலரை டினோட் பண்ணுது. இப்போ இதே மாதிரி இங்க 2 ஸ்மால் ஆர் இருக்குது, 2 கேபிட்டல் ஒய் வந்துட்டு இருக்கு. ஸோ 2 ஸ்மால் ஆர் 2 கேபிட்டல் ஒய் அப்படின்றதுக்கு பதிலாக ஒரே தடவை ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் அப்படின்னு ஒரே தடவை மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ அதை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அந்த கேமீட்ஸ் இப்போ நம்ம பக்கத்தில் எழுதும் போது கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், இது ஹெட்டிரோசைகஸ் தான். இது ஹெட்டிரோசைகஸ். அப்போ இந்த கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் என்ன டினோட் பண்ணுது? ரவுண்டை டினோட் பண்ணுது. கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் எல்லோவை டினோட் பண்ணுது. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இது வந்து உனக்கு F1 ஜென்ரேஷனில் கிடைச்சிருது. இப்போ மெண்டல் என்ன பண்ணுறாருன்னா இந்த ரவுண்டு எல்லோ ஹெட்டிரோசைகஸ் பீ பிளான்ட்டை செல்ஃப் பாலினேஷன்
பண்றாரு. செல்ஃப் பாலினேஷன் பண்றது மூலியமாக நமக்கு இன்னும் புதுசா நிறைய விதமான காம்பினேஷன்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்க செய்யுது. ஓகே, ஸோ இப்போ உதாரணத்துக்கு அவர் எப்படி இந்த கேமிட்டை வந்துட்டு எழுதுறாரு அப்படின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்க இங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேபிட்டல் ஆர் இருக்குது அண்ட் இங்க வந்துட்டு உனக்கு ஒரு கேபிட்டல் Y வந்துட்டு இருக்குது. ஓகே, அண்ட் ஒரு ஸ்மால் ஆர் வந்துட்டு இருக்கு, இங்க ஒரு ஸ்மால் Y வந்துட்டு இருக்கு. அது இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கீழே போயிருச்சு. ஓகே, இங்க இருக்குது ஸ்மால் ஆர் இருக்குது, ஸ்மால் Y வந்துட்டு இருக்கு. இந்த கேமெட்ஸ் நாங்கள் தனித்தனியாக வந்து நான் உங்களுக்கு எழுதுறேன். ஒரு ஆறு ஒரு Y கூட ஒரு காம்பினேஷன்ல வரும், அவ்வளோதான். ஓகே, அப்படி வரும்போது உனக்கு எந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். கேபிட்டல் ஆர் வந்துட்டு ரெண்டே காம்பினேஷன் தான். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் Y கூட ஜோடி சேர்த்துக்க முடியும் அண்ட் கேபிட்டல் ஆர் ஸ்மால் Y கூட ஜோடி சேர்த்துக்க முடியும். ரைட்டா? அதே மாதிரி இந்த ஸ்மால் ஆரை வந்துட்டு நம்மளால என்ன பண்ண முடியும், கேபிட்டல் Y கூட ஜோடி சேர்த்துக்க முடியும். ஸ்மால் ஆரை வந்துட்டு இந்த ஸ்மால் Y கூட ஜோடி சேர்த்துக்க முடியும். ரைட்டா? அதே மாதிரி இந்த பக்கம் என்ன மென்ஷன் பண்ணோமோ அதே தான் இந்த பக்கம் வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகே, இந்த பக்கமும் இதே தான், இந்த பக்கமும் இதே தான். ஸோ கேமெட்ஸ் இப்படி தான் நம்ம வந்துட்டு பிரிக்க செய்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா கிராஸ் பண்ணுறோம். எப்படி கிராஸ் பண்ணுறோன்னா இங்கே இருக்கிற இந்த கேபிட்டல் ஆரை இந்த கேபிட்டல் ஆர் கூட கம்பைன் பண்ணுறோம். கம்பைன் பண்ணும்போது என்ன ஆகும், இங்கே எனக்கு ரெண்டு கேபிட்டல் ஆர் கிடைக்கும். இங்கே எனக்கு என்ன இருக்குது, ஒரு கேபிட்டல் Y வந்துட்டு இருக்குது. அந்த கேபிட்டல் Yயை இது கூட நான் ஜாயின் பண்ணுறேன். அப்போ கேபிட்டல் Yன்னு கிடைக்குது. ஸோ இங்கே எல்லாமே வந்துட்டு கேப்ஸ் பிளாக்ல இருக்கு அப்படின்னா எல்லாமே டாமினன்ட் ட்ரேட்ஸ் என்னது, ரவுண்டும் எல்லோ. ஸோ அந்த சீடோட கலர் எப்படி இருக்கும், ஒரு நேச்சர் எப்படி இருக்கும், ரவுண்ட் எல்லோவா வந்துட்டு இருக்கும். அதே போல இப்போ இங்க என்ன இருக்குது, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் Y தானே இருக்கு. அதை நான் இங்க இருக்கிற இந்த கேபிட்டல் ஆர் ஸ்மால் Y கூட வந்துட்டு பண்றேன். அப்ப என்ன ஆகும், இங்க ஒரு ஆர் இருக்கு கேபிட்டல், இங்க ஒரு கேபிட்டல் ஆர் இருக்கு. அப்போ ரெண்டு கேபிட்டல் ஆர். அப்புறம் இங்க என்ன இருக்குது, எனக்கு கேபிட்டல் Y இருக்கு, அதை நான் எழுதிடுறேன். இங்க என்ன இருக்கு, சின்ன ஸ்மால் Y இருக்குது. ஓகே, இப்போ என்னதான் இங்க ரெண்டு கேபிட்டல் ஆர் இருக்கிறதுனால ரவுண்ட், என்னதான் இங்க ஸ்மால் Y இருந்தாலுமே கேபிட்டல் Y இருக்கு. அப்போ எங்கெல்லாம் கேப்ஸ் லாக் இருக்கோ அது டாமினன்ட் ரேட்டை தான் ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அகெயின் இந்த சீடு வந்துட்டு ரவுண்ட் எல்லோ தான், ஆனால் இது ஒரு ஹெட்டிரோசைகஸ். இங்க வந்துட்டு ஃபுல்லா ஹோமோசைகஸ் இருந்துச்சு, இங்க ஃபுல்லா இது ஒரு ஹெட்டிரோசைகஸ் ரவுண்ட் எல்லோ. ஓகே, அதே போல இப்போ நான் இங்க இருக்கிற இந்த கேபிட்டல் ஆரை வந்துட்டு இங்க இருக்கிற ஸ்மால் ஆர் கூட கம்பைன் பண்ணும்போது கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கிடைக்குது. இங்க இருக்கிற இந்த கேபிட்டல் Y இந்த கேபிட்டல் Y கூட கம்பைன் பண்ணும்போது எனக்கு ரெண்டு கேபிட்டல் Y கிடைக்குது. இங்க ஒரு கேபிட்டல் ஆர் இருக்கு, ஒரு ஸ்மால் ஆர் இருக்கு. என்னதான் ஸ்மால் ஆர் இருந்தாலுமே டாமினன்ட் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ இந்த சீடோட டெக்ஸ்டர் எப்படி இருக்கும், ரவுண்டா தான் இருக்கும், ஷேப் ரவுண்டா தான் இருக்கும். அண்ட் கலர் எப்படி இருக்கும், ரெண்டு கேபிட்டல் Y, ஸோ எல்லோ கலர்ல தான் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது இங்க என்ன இருக்குது, கேபிட்டல் ஆர் இருக்குது, அங்க என்ன இருக்குது, ஸ்மால் ஆர் இருக்கு. ஸோ கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். இங்க என்ன இருக்குது, கேபிட்டல் Y இருக்கு, அங்க என்ன இருக்கு, ஸ்மால் Y இருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு கிரிட்டையுமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டே போவேன். அப்படி கம்ப்ளீட் பண்ணும் போது எனக்கு ஒரு ரேஷியோ வந்துட்டு கிடைக்கிது, which is your 9:3:3:1 ரேஷியோ. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ வந்துட்டு 9:3:3:1 கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு அந்த ஃபீனோடைபிக் ரேஷியோ கூட இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜீனோடைபிக் ரேஷியோ வந்துட்டு பாருங்கள். ஸோ 9 ரவுண்ட் எல்லோ சீட்ஸ் வந்துட்டு எனக்கு கிடைக்கிது, 3 வந்துட்டு ரவுண்ட் க்ரீன் சீட்ஸ் கிடைக்கிது, 3 wrinkled எல்லோ சீட்ஸ் கிடைக்கிது, அண்ட் ஒன்று எனக்கு ரிசசிவ் ஆன ஹோமோசைகஸ் ஆன உனக்கு wrinkled green seeds கிடைக்குது. இதுதான் உன்னோட டைஹைபிரிடோட அந்த ரேஷியோ. ஓகே, ஸோ இது உன்னோட எக்ஸாமில் வரும். இந்த ரேஷியோ மட்டும் தான் வந்துட்டு கேட்பாங்க. ஜீனோடைபிக் ரேஷியோ வந்துட்டு கேட்குறதுல வரும், இந்த ஃபீனோடைபிக் மட்டும் தான் வந்துட்டு கேட்பாங்க. திஸ் இஸ் யோர் டைஹைபிரிட் கிராஸ். ஓகே, ஸோ இதில் யாருக்குன்னா டவுட் இருக்கான்னு வந்துட்டு சொல்லுங்கள். டைஹைபிரிட் கிராஸில் டவுட் எதுவும் இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் கான்செப்டுக்குள்ளே வந்து போயிடலாம். நம்ம ரூல்ஸ் கூட வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ சொல்லுங்கப்பா, எதனா டவுட் இருக்கின்றதா? மேம் பூமிகா, நீங்கள் செஷனுக்கு லேட்டாக ஹோமோசைகஸ் அண்ட் ஹெட்டிரோசைகஸ் பற்றி வந்துட்டு கேட்குறீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். will this box be asked in boards? எந்த பாக்ஸ் வந்துட்டு கேட்குறீங்க கிரேஸ் ஏஞ்சல்? இந்த பாக்ஸா? அஃப்கோர்ஸ் இந்த பாக்ஸ் உன்னோட டைஹைபிரிட் கிராஸை சொல்லி கொடுக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் வந்துட்டு டைஹைபிரிட் கிராஸை பற்றி வந்துட்டு கேட்க தான் செய்வாங்க எக்ஸாமில். அண்ட் இந்த பாக்ஸு
if you are referring to this works, இதை வந்து புன்னெட் ஸ்கொயர் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். புன்னெட் ஸ்கொயர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு illustration ஆர் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் எப்படி வந்து இந்த ட்ரேட்ஸ் வந்து இன்ஹெரிட் ஆகுதுன்னு விஷுவலாக நம்ம காமிக்கிறதுக்கு நம்ம இந்த புன்னெட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ எஸ், நோ டவுட்டா? ஓகேப்பா, ஸோ நோ டவுட்னு வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு இந்த செட் ஆஃப் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே ஓகே, ஸோ yes, so there would also be some F2 progeny showed new combinations. இப்போ இந்த F2 ஜென்ரேஷன்ல நீ வந்து பார்த்தனா செல்ஃப் பாலினேஷன்ல பண்ணும்போது இந்த பேரண்ட் ஜென்ரேஷன்ல இல்லாத சில நியூ காம்பினேஷன்ஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ரவுண்ட் எல்லோ, ரவுண்ட் கிரீன், wrinkled yellow இதெல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. இதை தாண்டி வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு ரிசர்சிவான வந்துட்டு ஒரு wrinkled green ஒரு நியூ காம்பினேஷனை நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்படின்னு ஒரு அப்சர்வேஷன் வந்துட்டு நமக்கு சொல்றாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு இன்னொரு விஷயம் என்ன வந்துட்டு சொல்றாங்கன்னா, when factors control for seed shape and seed color recombine to form zygote leading to form F2, the tall or short red and the round or wrinkled seed are independently inherited. இங்கே உனக்கு ஒரு law சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் லா நம்ம ஆல்ரெடி டாமினன்ட் அண்ட் டாமினன்ட் ட்ரேட்டை ரிசர்சிவ் ட்ரேட்டை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி படித்தோம் இல்லையா? ஸோ அதுலேயே உனக்கு ஒரு லா சொல்லிட்டேன். என்ன லானா, இந்த லா ஆஃப் டாமினன்ஸ். ஸோ லா ஆஃப் டாமினன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஸோ ஒரு ஜீன் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ஆகும்போது ஸோ அதுக்கு 2 வெர்ஷன்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்துட்டு இருக்குது. அந்த அலிலிக் ரெப்ரசன்டேஷனில் ஒரு அலீல் வந்துட்டு டாமினேட்ஸ் ஓவர் அனதர் ட்ரேட். ஸோ அந்த எது டாமினேட் பண்ணுதோ அந்த ட்ரேட்டை நம்ம டாமினன்ட் ட்ரேட்னு சொல்கிறோம். எது வந்து சப்ரஸ் ஆகுதோ அதை ரிசர்சிவ் ட்ரேட்னு சொல்கிறோம். அதுதான் லா ஆஃப் டாமினன்ஸ். இங்கே உனக்கு லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் பற்றி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்கும் போது, இப்போது சீடு ஷேப்பு, சீடு கலர் இது ரெண்டுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ட்ரேட் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக். சீடு ஷேப்பே வந்துட்டு ரவுண்டாக இருக்கலாம், wrinkled ஆக்கலாம், சீடு கலர் எல்லோவாக இருக்கலாம், க்ரீனாக இருக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் பார்க்கும்போது இருக்குது பார்த்தியா, ரவுண்டு இருக்குது அண்ட் அதே மாதிரி க்ரீனுமே வந்துட்டு இருக்குது. இது ரெண்டுமே வந்துட்டு இங்கேருந்து இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போகும்போது அது ரெண்டுமே இண்டிபெண்ட்டாக வந்துட்டு அசார்ட் ஆகும். அதாவது வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு இதாகிக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து உன்னோட லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். ஸோ அடுத்து, how do these traits get expressed? ஸோ இப்போ இங்கே வந்துட்டு உங்களோட டிஎன்ஏ பற்றி சில விஷயங்கள் இங்கே தான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ டிஎன்ஏ பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் இதே செஷனில் முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ டிஎன்ஏனா அந்த டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அப்புறம் அந்த டெக்ஸ்ட்டில் என்ன இருக்குன்றதை நம்ம வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ டிஎன்ஏனா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. டிஎன்ஏவோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைபோ நியூக்ளிக் ஆசிட். டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட். இந்த டிஎன்ஏ உங்கள் பாடியில் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்டோன்னா எல்லா செல்லுலுமே நியூக்ளியஸ் இருக்குது. நியூக்ளியஸ்குள்ளே குரோமோசோம் இருக்குது, குரோமோசோம்குள்ளே டிஎன்ஏ இருக்குது. ஸோ டிஎன்ஏ வந்துட்டு நான் என்னன்னு சொன்னேன், டிஎன்ஏ எவ்வளோ பெருசாக, ரொம்ப பெருசு உன் டிஎன்ஏ. சரியா? இந்த டிஎன்ஏவோட ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இந்த வார்த்தையை உங்களோட எக்ஸாமில் நீங்கள் எழுதணும். கீவேர்ட் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஜீன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போது ஒரு கேள்வி, என்ன கேள்வினா, இந்த மெக்கானிசம் இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது, ஒரு இந்த டிஎன்ஏ வந்துட்டு எப்படி வந்து நம்மளோட ட்ரேட்டோட அந்த எக்ஸ்பிரஷனை கண்ட்ரோல் பண்ணுது. டிஎன்ஏ தான் நீங்கள் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. ஈவன் இந்த பீ பிளான்ட்ஸில் கூட இந்த டிஎன்ஏ காப்பிங் தான் வந்துட்டு டாலோ இல்லை டார்ஃபுக்கோ இல்லை அந்த ஒயிட் கலர் ஃப்ளாஸ்கோ வயலட் கலர் ஃப்ளாஸ்கோ ரெஸ்பான்சிபிள்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த டிஎன்ஏ எப்படி ரெஸ்பான்சிபிளாக இருக்குது இந்த ட்ரேட்ஸுக்கு? அதுக்கு தான் இங்கே ஆன்சர் பண்ணுறாங்க. ஹவு டஸ் த மெக்கானிசம் ஆஃப் ஹெரிடிட்டி ஒர்க்? செல்லுலர் டிஎன்ஏ இஸ் இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் ஃபார் மேக்கிங் ப்ரோட்டீன்ஸ் இன் த செல். ஸோ இந்த செல்லுலர் டிஎன்ஏ உன்னோட டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிடான இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் வந்துட்டு ஒரு
இன்ஃபர்மேஷன் சோர்ஸே. எதுக்கு? எல்லா ப்ரோட்டீன்ஸும் பாடியில் டிஃப்ரெண்ட் எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் பாடியில் வந்துட்டு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை. இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்கே இருக்குது? டிஎன்ஏல வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ஸ் வந்துட்டு இருக்குது. நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஆல்ரெடி கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன்லாம் படித்தோம். என்னென்ன பிளான்ஸ் எல்லாமே வந்துட்டு அதோட ஹைட்டை டிட்டர்மைன் பண்ணுறதுக்குன்னு பிளான்ட் growth promoting ஹார்மோன்ஸ் அப்படின்னு வந்துட்டு அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா. இப்போ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக வேலை செஞ்சாதான் அந்த பிளான்ட்டோட ஹைட்டு நல்லா வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்துட்டு எதுக்கு மேலே வந்துட்டு டிபெண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டால், ஆர் த எஃபிஷியன்சி ஆஃப் ஹார்மோன்ஸ் எதுக்கு மேலே டிபெண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டால், எஃபிஷியன்சி ஆஃப் தி ப்ராசஸ் ஃபார் மேக்கிங் இட். அதாவது இந்த ஹார்மோன், இந்த பிளான்ட்டோட அந்த க்ரோத்து எல்லாமே எது மேலே டிபெண்ட் ஆகுது? அந்த கிளாரிட்டி புரியுதோன்னு உங்களுக்கு நினைக்கிறேன், இல்லைனா இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஒரு பிளான்ட்டு டாலாக இருக்குதோ ஆர் ஒரு டார்ஃபாக இருக்குதோ அதோட ஹைட் எல்லாம் எது மேலே டிபெண்ட் ஆகுது? பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஆர் ஃபைட்டோ ஹார்மோன்ஸ் மேலே டிபெண்ட் ஆகுது. இப்போது இந்த ஹார்மோன்ஸு தேவையான அளவு ஒரு நார்மலாக ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா தான் பிளான்ட்டோட அந்த க்ரோத் எல்லாமே நார்மலாக இருக்கும். இப்போ இந்த ஹார்மோன்ஸ் நார்மலாக ப்ரொடியூஸ் ஆகணும் இல்லையா, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குதுல்ல, அந்த ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா உன் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹார்மோன்ஸு நல்லா இருக்கணும்னா அதுக்கு அந்த ப்ராசஸ் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். அந்த ப்ராசஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், அதை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா டிஎன்ஏ. ஸோ இப்படி தான் உன் டிஎன்ஏ வந்துட்டு உன்னோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம பாடியில் நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு இந்த ஒரு கான்செப்டை, இப்போ நம்ம பாடி எடுக்கும்போது நம்ம எல்லாம் ஏன் டார்க்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம பாடியில் மெலனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்மெண்ட் வந்துட்டு இருக்குது இல்லையா. இப்போது உதாரணத்துக்கு இது எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணிடுறேன் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பிக்சர் இந்த ஒரு கான்செப்டில் கொடுக்கறதுக்கு. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்துட்டு புரியும். ஸோ நம்மளோட ஆக்ட்ரஸ் தமன்னா வந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஸோ தமன்னா வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க பயங்கரமாக வேறு லெவலில் வந்துட்டு செம்ம ஃபேராக வந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஸோ தமன்னா வந்துட்டு இவ்வளோ ஃபேர் ஆக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க பாடியில் மெலனின் அப்படின்னு சொல்லிடுற இந்த ஒரு பிக்மெண்ட்டோட அந்த அளவு ஆர் அதோட கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஓகே, அதாவது லோவாக இருக்குது. இப்போ நீ வந்துட்டு சாண்ட்ரா மேம் எடுத்துப்போம். ஸோ சாண்ட்ரா மேமோட வந்துட்டு தமன்னா அளவுலாம் கலர் இல்லை. ஸோ அவங்க வந்து ரொம்ப டார்க்காக இருக்காங்க. ஸோ இப்போ சாண்ட்ரா மேமோட அவங்களோட பாடியில் மெலனினோட கண்டென்ட் சாண்ட்ரா, ஓகே, ஸோ சாண்ட்ரா மேமோட பாடியில் வந்துட்டு மெலனினோட பிக்மெண்ட்டோட கண்டென்ட் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போது என் பாடியில் மெலனினோட கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மெலனின் வந்துட்டு என் பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அது அந்த ப்ராசஸ் வந்துட்டு அதிகமாக என் பாடியில் செயல்படுது. ஸோ மெலனின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் என் பாடியில் நடக்குது. அந்த ப்ராசஸோட எஃபிஷியன்சி என்னோட பாடியில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால் என்னோட ஃபிசிக்கல் கேரக்டரான என்னோட ஸ்கின் டோன் வந்துட்டு டார்க்காக இருக்குது. ஸோ இப்படி தான் என்னோட ஃபிசிக்கல் ட்ரேட்டை வந்துட்டு இந்த மெலனின் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது இந்த டிஎன்ஏ. ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சாண்ட்ரா மேம் ஓட பாடியில் மெலனின் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் மெலனின் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ப்ராசஸ்ஸு சாண்ட்ரா மேமோட பாடியில் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அதுக்கு காரணம் அந்த என்னோட பாடியில் இருக்கிற என்னோட டிஎன்ஏ. சரியா. ஸோ இந்த டிஎன்ஏ வந்துட்டு எப்படி என்னோட ஃபிசிக்கல் கேரக்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். சிமிலர்லி இப்போ நம்ம ஆக்டர்ஸ் தமன்னா எடுக்கும்போது அவங்களோட பாடியில் மெலனின்ன்ற அந்த பிக்மெண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. விச் மீன்ஸ் இந்த மெலனின் செய்கிறதுக்குன்ற அந்த ப்ராசஸோட எஃபிஷியன்சி வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஸோ அப்போது இதை யார் கண்ட்ரோல் பண்ணுறா? தமன்னோட பாடியில் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுமே அவங்களோட டிஎன்ஏ தான்
சரியா? அப்போ எப்படி வந்துட்டு இந்த டிஎன்ஏ வந்துட்டு எவ்வளோ அழகா ஒருத்தவங்களோட அந்த ஃபிசிக்கல் கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பாருங்க. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு இன்ஹெரிட் ஆகிற அந்த ட்ரேட்ஸை டிஎன்ஏ கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொத்த பேராகிராஃப்லையுமே சொல்கிறான். அது உனக்கு எப்படி சொல்கிறான்னா, உன்னோட பிளான்ட்டை வச்சு அவன் எக்ஸாம்பிள் கொடுக்குறான். இப்போ நமக்கு தெரியும் என்னென்னு சொல்கிறான்னு பாருங்க. ஸோ டால்னஸ் வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக். இந்த பிளான்ட் ஹைட்டை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு பிளான்ட் ஹார்மோன் வந்துட்டு இருக்கு. இந்த அமௌண்ட் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன் தான் அந்த பிளான்ட்டோட ஹைட்டை டிட்டர்மைன் பண்ணும். இப்போ இந்த அமௌண்ட் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன் எதுக்கு மேலே டிபெண்ட் ஆகும்? அந்த எஃபிஷியன்சி ஆஃப் த ப்ராசஸ் ஃபார் மேக்கிங் இட். அந்த ஹார்மோனை செய்யறதுக்கு அந்த ப்ராசஸோட எஃபிஷியன்சி மேலே அது டிபெண்ட் ஆகும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இப்போ இந்த ஒரு ஹார்மோன் செய்யறதுக்கு ஒரு என்சைம் தேவைப்படுதுன்னு வச்சுப்போம். இந்த என்சைம் நல்ல ஒர்க் ஆச்சுன்னா தான், எஃபிஷியண்டா ஒர்க் ஆச்சுன்னா தான் அந்த ஹார்மோன் வந்துட்டு செய்யப்படும். அப்போதான் அந்த பிளான்ட் வந்துட்டு நல்ல டாலா வளரும். இப்போ இந்த என்சைம் செய்யறதுக்கு ஒரு ஜீன் தேவைப்படுது அப்படின்னா, இந்த ஜீனில் எதனா ஒரு ஆல்ட்ரேஷன் நடந்துச்சு அப்படின்னா அந்த என்சைம் வந்துட்டு ஓட எஃபிஷியன்சி கம்மியாயிரும். ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் ஹார்மோன் வந்துட்டு கம்மியாயிரும். ஸோ எப்படி வந்துட்டு உன்னோட டிஎன்ஏ வந்துட்டு எவ்வளோ அழகாக உன்னோட ஜீன்ஸோ டிஎன்ஏவோ உன்னோட கேரக்டரிஸ்டிக்ஸோ ட்ரேட்ஸை கண்ட்ரோல் பண்ணதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இந்த பேராகிராஃபில். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகே, எஸ். ஓகே, ஸோ யாருக்கு நான் இந்த ஒரு கான்செப்ட்ல டவுட் இருக்கின்றதா? எஸ் 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 சொல்லுங்க 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 சொல்லுங்க. யாருக்கு நான் இந்த விஷயத்துல எதனா டவுட் இருக்கின்றதா? நோ டவுட்னா நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து போயிடலாம். ஒரே குசி இல்லை, அது தமனான்னு சொன்னால் சும்மா ஒரே குசி குசியாக இருக்கிற மாதிரி தெரியுது. எஸ், கல்யாணம் எல்லாம் கிளியர்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட்டுக்கு வந்துட்டு, ஸோ போத் பேரண்ட்ஸ், ரெண்டு பேரண்ட்ஸுமே தான் வந்துட்டு ஒரு குழந்தையோட அந்த ட்ரேட்டை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ ஒரே ஜீனுக்கு வந்துட்டு காப்பி ரெண்டு வந்துட்டு இருக்கும். இதை நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லிட்டேன். ஸோ இது வந்துட்டு புதுசாக சொல்கிறதுக்கு வந்துட்டு ஒன்றுமே கிடையாது. எப்படி சொன்னால் நான் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள், ஒரு மதருக்கு வந்துட்டு பிளாக் ஐஸ் இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஒரு ஃபாதருக்கு வந்துட்டு ப்ரௌன் ஐஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணி ஒரு சைல்டு ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த சைல்டுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, எய்தர் ப்ரௌன் ஐஸ் ஆர் பிளாக் ஐஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரே ஜீனுக்கு ரெண்டு அலீல்ஸ் வெர்ஷன் வந்துட்டு அவங்க பாடியில் வந்துட்டு இருக்கும். அதாவது ரெண்டு காப்பீஸ் வந்துட்டு இருக்கும். அதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம். ஏன்னா ரெண்டுமே அவங்க பாடியில் இன்ஹெரிட் ஆகும். ஆனால் எதனா ஒன்று தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். இது நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த செஷனில் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அதுதான் இதுலையுமே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது நான் இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்துட்டு செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஸோ செக்ஸ் டிட்டர்மினேஷனில் வந்துட்டு நமக்கு ஜெர்ம் செல்ஸு அண்ட் அந்த டிஎன்ஏ அந்த இண்டிபெண்ட்டாக எப்படி இது ஒர்க் ஆகுது, இந்த விஷயங்கள் எல்லாமே இதை வந்துட்டு கவர் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸோ how do germ cells make a single set of genes from the normal two copies that all other cells in the body have? If progeny plants inherited a single whole gene cell from each parent, then the experiment explained cannot work. This is because the two characteristics R and Y would then be linked to each other and cannot be independently inherited. இங்கே வந்துட்டு உனக்கு law of independent assortment வந்துட்டு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ இப்போது நமக்கு ரவுண்டு எல்லோன்னு வந்துட்டு இருக்குது இல்லையா? ஸோ ரவுண்ட் எல்லோ கேபிட்டல் ஆர் ஸ்மாலான்னு வச்சுக்கோ, கேபிட்டல் Y ஸ்மால்னு வச்சுக்கோ. நமக்கு செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது அவ்வளோ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. இது ஏன் கிடைக்கிது அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் தனியாக செப்பரேட் ஆகிக்குது, கேபிட்டல் Y ஸ்மால் Y கிட்ட இருந்து செப்பரேட் ஆகிக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் செக்ரிகேஷன். அண்ட் அது செக்ரிகேட் ஆகிட்டா அது இன்ஹெரிட் ஆகிற அந்த பாத்வே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இண்டிபெண்ட்டாக வந்துட்டு ஆகுது, ஒரு குரோமோசோமாக வந்துட்டு அது இண்டிபெண்ட்டாக ஆகும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒரு ஃபெனாமினை நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ்லையுமே பார்க்க முடியும் அப்படின்றதுமே வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இங்கே உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் வந்துட்டு சொல்கிறாங்க, விச் இஸ் யோர் ஜெர்ம் செல்ஸ் அண்ட் சொமேட்டிக் செல்ஸ். ஸோ அதை பற்றி நான் இங்கே சொல்லிடுறேன். ஏன்னா இங்கே ரொம்ப டீட்டெயில்டாக உங்கள் டெக்ஸ்ட் புக் அதை பற்றி பேசலை, பட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ நம்ம பாடியில் ரெண்டு விதமான செல்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒன்று வந்துட்டு ஜெர்ம் செல்ஸ், இன்னொன்று வந்துட்டு சொமேட்டிக் செல்ஸ். ரெண்டு விதமான செல்ஸ் இருக்கு. ஒன்று வந்துட்டு ஜெர்ம் செல்ஸ், இன்னொன்று சொமேட்டிக் செல்ஸ்.
ஸோ somatic செல்ஸ்னு நம்ம சொல்லும் போது நம்ம பாடியில் இருக்கிற எல்லா டைப் ஆஃப் செல்ஸ் which is your nerve cell, blood cell, fat cell, all of the types of cells, எல்லா செல்ஸுமே it comes under your somatic cells. germ cellனு பேசும்போது ஸ்பெசிஃபிக்காக in males it refers to your sperm and in females it refers to your egg. ஓகே, ஸோ ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகிற அந்த செல்ஸை மட்டும்தான் நம்ம ஜெர்ம் செல்ஸ்னு சொல்லுவோம். இந்த ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் ஆணில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பெண்ணில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேலில் இட் இஸ் கால்ட் as sperm, இன் ஃபீமேல் இட் இஸ் கால்ட் as ova or egg. சரியா? ஸோ இந்த ஜெர்ம் செல்ஸில் அந்த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்துட்டு ஹாஃப் ஆகிரும், அதாவது ஹாப்ளாய்டாக மாறிடும். ஓகே, இப்போ நம்ம பாடியில் வந்துட்டு 46 குரோமோசோம்ஸ் வந்துட்டு இருக்கு, அதாவது 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே, எல்லா செல்ஸ்லையுமே நான் சொன்னல சொமாட்டிக் செல்ஸ்ன்னு, அந்த எல்லா பார்ட் ஆஃப் தி செல்ஸ்லையுமே 46 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்பெர்ம் நம்ம என்ன படித்தோம், ஹவு டு ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸில் வயசுக்கு வந்த பேருக்கு, பியூபர்ட்டி ஹிட் ஆன பேருக்கு தான் ஒரு மேல் வந்து ஸ்பெர்ம் ரிலீஸ் பண்ணுறான் இல்லையா? அந்த ஸ்பெர்ம் வந்து ஃபார்ம் ஆகி ரிலீஸ் ஆகும்போது அந்த ஸ்பெர்மில் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்துட்டு என்னவா மாறிடும், இந்த 46ஓட பாதியாக மாறிடும். அப்போது அதை நம்ம ஹாப்ளாய்டுன்னு சொல்லுவோம். அப்போ அதில் என்ன ஆகும்னா 23 குரோமோசோம்ஸாக மாறிடும். 46 போது அது டிப்ளாய்டு. ஓகே, அதாவது முழுமையாக இருக்குல்ல, ஸோ டிப்ளாய்டு. இதில் ஹாப்ளாய்டாக மாறிடும் உன்னோட ஸ்பெர்மில். அதே மாதிரி நம்ம மாதம் மாதம் ஒரு ஃபீமேல் எக் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறோம். அந்த எக்கில் வந்து நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும், 23 தான் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து இங்கே திரும்ப நிறைய விஷயங்கள் அதுதான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போது செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு குரோமோசோம்ஸ் கான்செப்ட் அண்ட் சொமேட்டிக் செல்ஸ், ஜெர்ம் செல்ஸ் பற்றி நான் சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ செக்ஸ் டிட்டர்மினேஷன் பார்த்துடலாம். ஓகே மேம், if mother has blue eyes and father has black eyes, what is the result depending upon which is dominant, which is recessive? It can differ. Okay, so yes Pragya. Okay, இப்போ நம்ம செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்குள்ளே பார்க்கலாம். பட் சோஃபார் நீங்கள் செஷனை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னுமே லைக் பட்டன் அடித்து ஸ்மாஷ் பண்ணலாம். சீக்கிரமாக லைக் பட்டன் அடித்து ஸ்மாஷ் பண்ணுவோம். இப்போது செக்ஸ் டிட்டர்மினேஷனில் என்ன நமக்கு சொல்ல வராங்க அப்படின்னு பார்ப்போம். வி ஹாவ் டிஸ்கஸ்ட். ஸோ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, என்வாயன்மெண்டல் கியூஸு, இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸு, ஒரு ஆர்கானிசமோட அந்த ஜெண்டரை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் வேஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு சில ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு என்வாயன்மெண்டல் கியூஸ் அப்படின்னா என்வாயன்மெண்ட்டு பேஸ் பண்ணி அந்த பொறுக்க போகிற அந்த ஆஸ்பிரிங்கோட ஜெண்டர் வந்துட்டு மாறுபடும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெப்டைல்ஸை பற்றி சொல்கிறாங்க. ரெப்டைல்ஸில் வந்துட்டு அந்த டெம்பரேச்சர் at which fertilized eggs are kept determine whether the animals developing the eggs will be male or female. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சில ஆர்கானிசம்ஸ்லாம் வந்துட்டு டெம்பரேச்சர் வந்துட்டு சில ஆர்கானிசம்ஸில் அந்த என்வாயன்மெண்டல் கியூஸ்னா டெம்பரேச்சராக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு யூனோ அந்த வெதர் கண்டிஷன்ஸாக இருக்கலாம். ஸோ அது வந்துட்டு டிபெண்ட் ஆகி அதை பேஸ் பண்ணி வந்துட்டு அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்கோட அந்த நேச்சர் வந்துட்டு வேரி ஆகும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ரெப்டைல்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கும்போது ரெப்டைல்ஸ் வந்துட்டு இருக்கிறது இல்லையா, ஸோ இந்த ரெப்டைல்ஸ் வந்துட்டு பார்க்கும்போது இது அந்த முட்டை விடுது இல்லையா, அந்த முட்டை விழும் போது ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா, இது நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தரேன், அந்த டெம்பரேச்சர் வந்துட்டு ரொம்ப வார்மாக இருந்துச்சுன்னா அப்போது இந்த முட்டையோட அந்த ஜெண்டர், அதுலேருந்து வர அந்த ஆஸ்பிரிங்கோட ஜெண்டர் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இதுவே ரொம்ப வந்துட்டு கோல்டாக இருந்துச்சுன்னா, ஓகே, அதாவது ஐஸ் கியூப் காமிக்கிறேன், ரொம்ப கோல்டாக இருந்துச்சுன்னா அப்போவுமே இந்த ஆஸ்பிரிங்கோட அந்த ஜெண்டர் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறமா இந்த சில அனிமல்ஸ் லைக் ஸ்னெயில்ஸ், இதால் வந்துட்டு அதோட ஜெண்டரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்னெயில்ஸ் வந்துட்டு ஹெர்மாஃப்ரோடைட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஹெர்மாஃப்ரோடைட் ஹெர்மாஃப்ரோடைட்னா அதால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதோட ஜெண்டரை அதால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆனால் நம்மளோட மனுஷங்களில், ஹியூமன் பீயிங்ஸில் அந்த செக்ஸ் ஆர் அந்த ஜெண்டர் வந்துட்டு சோல்லி பேரண்ட்ஸில் நம்ம சொல்லும் போது குறிப்பாக நம்மளோட ஃபாதர் தான் நம்மளோட ஜெண்டரை வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுறாங்க.
ஓகே, ஸோ அவ்வளோதான் இங்கே வந்துட்டு சொல்ல வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் பிறக்கும் போது அது ஒரு மேல் ஆஃப் ஸ்ப்ரிங்காக இருக்குமா ஃபீமேல் ஆஃப் ஸ்ப்ரிங்காக இருக்குமா அப்படின்னு அதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸில் டிஃப்ரெண்ட் வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு அந்த ஆர்கானிசம் வந்துட்டு பெண்ணாக இருக்குமா இல்லை ஆணாக இருக்குமா அப்படின்றது அந்த நேச்சரில் அந்த ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு சுற்றி இருக்கிற என்வாயன்மெண்ட்டை வச்சு அவங்க வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ரெப்டைல்ஸ் நம்ம வந்துட்டு சொல்லும் போது அது அதோட டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி அந்த ஃபர்டிலைஸ்டு எக், ஸோ அது மேலாக இருக்கலாம் ஆர் வந்துட்டு ஃபீமேலாக இருக்கலாம். சிமிலர்லி ஸ்னேல் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னோட ஜெண்டரை சேஞ்ச் பண்ணிக்க அந்த அபிலிட்டி அதுக்கு இருக்குது. அதனால அந்த ஸ்னேலை ஹெர்மாஃப்ராடைட் அப்படின்னு சொல்லும். ஆனால் மனுஷங்கள்ல ஜெண்டர் இட் இஸ் டிட்டர்மைன்ட் பை ஆர் பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி ஆர் சோல்லி ஆர் மெயின்லி நம்மளோட ஃபாதர் தான் நம்மளோட ஜெண்டரை டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எஸ், இப்போது லெட்ஸ் சி எப்படி வந்துட்டு அந்த ஜெண்டர் டிட்டர்மினேஷன் வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, ஸோ ஜெண்டர் டிட்டர்மினேஷன் வந்துட்டு நடக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இந்த கான்செப்ட் வந்துட்டு சொல்லிடுறேன். அப்புறமா இங்கே என்ன இருக்குதோ அதை வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ இப்போது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட பாடியில் 46 குரோமோசோம்ஸ் இருக்குது, ஒரு 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது. எல்லா செல்ஸ்லையுமே 46 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். ஆனால் நம்மளோட ஜெர்ம் செல்ஸ் ஆன மேலில் ஸ்பெர்ம் அண்ட் ஜெர்ம் செல் ஆன ஃபீமேல அந்த எக்கில் half the number of chromosomes மட்டும்தான் இருக்கும், which is haploid number of chromosomes, which is just 23 number of chromosomes. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்னா நம்ம பாடியில் வந்துட்டு 46 குரோமோசோம்ஸ் 46 குரோமோசோம்ஸ் வந்துட்டு இருக்குது தானே. இந்த 46 குரோமோசோம்ஸில் அந்த லாஸ்ட்டில் அந்த மேலுக்கு மட்டும் அந்த 45th குரோமோசோமும் 46th குரோமோசோமும் வந்துட்டு வேற வேறையாக இருக்கும். லெட்ஸ் சே அவனோட 45th இப்படி இருக்குது, 46th இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஆனால் ஃபீமேலில் அந்த 45th குரோமோசோமும் 46th குரோமோசோமும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த 45th 46 குரோமோசோம் மேலில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை தான் செக்ஸ் குரோமோசோம்ஸ்னு நம்ம சொல்கிறோம். இதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இதை எக்ஸ்ன்றோம், இதை ஒய்ன்றோம். ஃபீமேலில் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதை டினோட் பண்ணுறதுக்கு XX அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த செக்ஸ் குரோமோசோம்ஸ் எல்லாமே எதுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்குது? ஜெர்ம் செல்ஸ் ஆனால் ஸ்பெர்முக்கும் எக்குக்கும் தான் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மேலு ரிலீஸ் பண்ணுற ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஸ்பெர்மை ஒரு 100 ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணுறான் அப்படின்னா அதில் 50 ஸ்பெர்மில் வந்துட்டு என்ன இருக்கும்? எக்ஸ் கேமிட் வந்துட்டு அந்த எக்ஸ் குரோமோசோம் வந்துட்டு இருக்கும். அண்ட் அவன் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த மிச்சம் இருக்கிற அந்த 50% ஆஃப் த ஸ்பெர்ம்ஸில் Y குரோமோசோம் வந்துட்டு இருக்கும். ஆனால் அந்த ஃபீமேல் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா ஜெர்ம் செல்லான அந்த ஓவா ஆர் அந்த எக்கில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு வரும் எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட வரும் எக்ஸ் தான் இருக்குது இல்லையா. ஸோ வரும் எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும். ஸோ 100% எக்ஸ் தான் இருக்கும். ஆனால் மேல் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு 100 ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணணும், அதில் 50 ஸ்பெர்மில் எக்ஸ் இருக்கும், 50 ஸ்பெர்மில் Y இருக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸ் இருக்கிற அந்த ஒரு ஸ்பெர்ம் வந்துட்டு இந்த எக்ஸ் இருக்கிற அந்த எக்கு கூட ஃபியூஸ் ஆகும்போது அந்த ஜைகாட் வந்துட்டு XX இருக்கும். அண்ட் அந்த XX will lead to a girl child or a female child. ஒருவேளை இந்த மேல் ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஸ்பெர்மில் Y குரோமோசோம் இருந்துச்சு அப்படின்னா அந்த Y இருக்கிற அந்த ஸ்பெர்ம் எக்ஸ் இருக்கிற அந்த எக்கு கூட ஃபியூஸ் ஆகும்போது XY ஆன ஜைகாட்டா ஃபார்ம் ஆகும். அந்த ஜைகாட் வந்துட்டு வருங்காலத்தில் ஒரு மேல் ஆஃப்ஸ்பிரிங்காக வந்துட்டு டெவலப் ஆகும். இப்போ இந்த ஸ்பெர்மில் 23 குரோமோசோம்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த எக்கில் 23 குரோமோசோம்ஸ் இருக்கு. இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி ஃபார்ம் ஆகிற இந்த ஜைகாட்ல வந்துட்டு அந்த குரோமோசோம்ஸோட நம்பர் வந்துட்டு ரிஸ்டோர் ஆயிரும், திரும்ப நார்மலாக 46 குரோமோசோம்ஸாக மாறிடும். ஸோ இதுதான் உன்னோட செக்ஸ் டிட்டர்மினேஷன். அண்ட் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்மளோட ஃபாதர் தான் நம்மளோட ஜெனட்டிக் இந்த ஜெண்டர் ஐடென்டிட்டிக்கு அவர் தான் வந்துட்டு காரணம். ஓகே, ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள். ஸோ உமன் வந்துட்டு பர்ஃபெக்ட் பேர் ஒரு டேர்ம் நீங்கள் கேட்டிங்கன்னா பர்ஃபெக்ட் பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது. செக்ஸ் குரோமோசோம் ரெண்டுமே எக்ஸ் இருக்கு. ஆனால் மென்ல இன்னொரு கீவேர்டு இஃப் யூ வாண்ட், மிஸ்மேட்ச்டு பேர் வந்துட்டு இருக்கும். ஸோ ஒன்று வந்துட்டு நார்மலாக எக்ஸ் இருக்கும்,
அதாவது நார்மல் சைஸில் எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம் வந்துட்டு ஷார்ட்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ உமன் வந்துட்டு XX அண்ட் மென் வந்துட்டு XY. ஸோ அந்த கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த ஆஃப்ஸ்பிரிங்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுறதுல 50% ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ ஹாஃப் த சில்ட்ரன் பாய்ஸாக இருப்பாங்க, ஹாஃப் த சில்ட்ரன் கேர்ள்ஸாக வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லா சில்ட்ரன்லையுமே பை டிஃபால்ட்டாக எக்ஸ் குரோமோசோம் வந்துட்டு இருக்கும் அவங்க அம்மா கிட்ட இருந்து. ஆனால் அந்த இன்னொரு செட் ஆஃப் குரோமோசோம் ரிகார்ட்லெஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ எல்லா சில்ட்ரன்லையுமே ஒரு எக்ஸ் குரோமோசோம் பை டிஃபால்ட்டாக இருக்கும். அப்படின்னா மதர் கிட்ட இருந்து எக்ஸ் தான் வருது, ஆனால் ஃபாதர் கிட்ட இருந்து வர்றது தான் அந்த ஆஃப்ஸ்பிரிங் பாயா இருக்குமா கேர்ளா இருக்குமா அப்படின்னு வெதர் அதை டிட்டர்மைன் பண்றது யாரு? ஃபாதர். Thus, so sex of the children will be determined from what they inherit from the father. So sex of the child அவங்க அப்பா கிட்ட இருந்து என்ன இன்ஹெரிட் பண்றாங்களோ ஸோ அதுக்கு மேலதான் டிபெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ சைல்டு எக்ஸ் குரோமோசோம் ஃப்ரம் மம்மி, அப்புறம் ஃபாதர் கிட்ட இருந்து வந்து எக்ஸ்னா அது வந்து கேர்ள், அப்புறமா ஃபாதர் கிட்ட இருந்து ஒய் குரோமோசோம் இன்ஹெரிட் பண்ணா அது ஒரு பாய் சைல்டா போய் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கான்செப்டை முடிக்கிறாங்க, which is your sex determination. அவ்வளோதான். ஓகே, ஸோ what have we learned? நம்ம குவிக்காக ஒரு கிளான்ஸ் பண்ணிடலாம். ஓகே, எஸ். So what have we learned? Variations reproduction பண்ணும்போது irrespective of whether asexual reproduction or sexual reproduction variations கண்டிப்பாக வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்தபடி இந்த வேரியேஷன்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ்டு சர்வைவல்க்கு வந்துட்டு தேவை. அதாவது இந்த வேரியேஷன்ஸ் ஒரு ஆர்கானிசமோட சர்வைவலுக்கு அது எசென்ஷியல் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. செக்ஷுவலி ரீப்ரொடியூஸ் பண்ற அந்த ஆர்கானிசம்ல 2 காப்பீஸ் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கும். அதாவது பாருங்க, ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி ஸோ 2 இருக்கு. ஒரு காப்பி 2 காப்பி வந்துட்டு இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு 2 காப்பீஸுமே ஐடென்டிக்கலா இல்லாத போது, லைக் கேபிட்டல் டி ஸ்மால் டி இல்லாத போது எது டாமினண்டா இருக்கோ அது மட்டும் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். அந்த ட்ரேட் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். Then traits in one individual may be inherited separately, giving rise to new characteristics in the offspring. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ட்ரேட்ஸில் வந்துட்டு இண்டிபெண்ட்டாக தான் வந்துட்டு இன்ஹெரிட் ஆகுது, அது செப்பரேட்டும் ஆகும். உன்னோட ரூல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை பற்றி சொல்கிறாங்க. அண்ட் செக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கானிசமில் நிறைய வேஸ் வந்துட்டு இருக்குது. லைக் டெம்பரேச்சர் கியூஸ் பேஸ் பண்ணி ஸ்னெயில் வந்துட்டு ஹர்மோஃப்ரடேட், அதுக்கு வேணும்னா பாய் வேணும்னா கேர்ளாக மாறிக்கும். அண்ட் ரெப்டைல்ஸ் எல்லாம் வந்து டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி அந்த ஃபர்டிலைஸ்ட் எக்கோட ஜெண்டர் மாறுபடும். பட் இன் ஹியூமன்ஸ் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பேட்டர்னல் குரோமோசோம், எக்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் ஒய் ஃபார் பாய்ஸ். இதை வந்துட்டு டிட்டர்மைன் பண்றது யாரு? ஃபாதர். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஹெரிடிட்டி லைன் பை லைன் NCERT சீரீஸ் கத்தம் ஹோ கயா. எஸ், ஸோ தட்ஸ் இட் கைஸ். கரெக்டாக படிங்கடா, கரெக்டாக படிங்க. நம்ம தலைவர் ஸ்டைலில் வந்துட்டு நம்ம சொல்லணுன்னா ஸோ எல்லாரும் கரெக்டாக படிங்க. ஓகே, ஸோ நான் செஷனை முடிச்சிட்டேன். இனிமேல் உங்ககிட்ட உங்களோட வேலை என்னன்னா நீங்கள் வந்துட்டு கரெக்டாக படிக்கிறது தான் உங்களோட வேலை. எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்துட்டு சொல்லுங்கள், நம்ம அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே தீர்த்து வைப்போம். அது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி எந்த டவுட்ஸும் இல்லைனா லைக் பட்டனை அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த செஷனை ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட்ஸோ குவரிஸ் இங்கே நீங்கள் கேட்கலாமே, ஒருவேளை நீங்கள் லேட்டர் பீரியடில் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே காமெண்ட்லையுமே வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் ஆர் குவரிஸை வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் இன்னுமே நீங்கள் லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணலாம். சீக்கிரமாக லைக் பட்டனை வந்துட்டு அடித்து ஸ்மாஷ் தம்சம் வந்துட்டு பண்ணிடுங்கள். அண்ட் நான் உங்களுக்கு என்ன காமிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, நான் உங்களுக்கு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு லிங்க் வந்து இருக்கும். ஸோ அதையுமே நான் உங்களுக்கு ஒரு வாட்டி காமிச்சிடுறேன் என்னோட சார்பாக. ஓகே, எங்கே அது? ஒரே ஒரு நிமிஷம். ஓ மை காட், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேற போட்டு சோபிடிக்கிறாங்க. சரி போமா, என்னது இது? கீழே போக முடியாதா? எஸ், ஸோ இந்த வீடியோ கீழே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணும் போது உங்களுக்கு யூனோ
வேதாந்து ஓட அந்த லேர்னிங் சென்டர் விசிட் பண்ணுறதுக்கு அந்த லிங்க்குமே வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. அண்ட் உங்களுக்கு டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க், அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் கம்யூனிட்டியோட லிங்க், ஸோ அது எல்லாமே கூட வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இதை செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ தமிழ் அண்ட் சோஷியல் புக்ஸுக்கு அண்ட் எல்லா செட் ஆஃப் புக்ஸ் அந்த லிங்க் எல்லாமே இதில் இருக்குது. அண்ட் YSATக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க் வந்துட்டு இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் வந்துட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், ஹெரிடிட்டி பிளாஸ்ட் சீரீஸ் அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு கேட்கும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா ஒரு PDF வந்துட்டு வரும். ஸோ அந்த PDF டவுன்லோட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குற அது ஹோம் ஒர்க்கு. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அந்த செக் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது அந்த அசைன்மெண்ட்டில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே காமெண்ட்டில் கூட மேம் இந்த கொஸ்டினில் டவுட் இருந்துச்சு அப்படின்னு எதனா நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது கூட கீழே மென்ஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆன் தட் நோட், திஸ் இஸ் யுவர் சாண்ட்ரா மேம் signing off. பாய் கைஸ், வாழ்க வளமுடன். எனக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே மென்ஷன் பண்ணுங்கள். பாய்.